ஹை டியர்ஸ், டுடே நம்ம ஜிம்ல ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா மை ரக்கட் வில்லேஜ் மாமா. மாமா அச்சோ ஆவ் அது எதுவும் தெரியலங்க டியர். ஸோ இந்த மாமா அப்படிங்கிற விட நான் ஜிம்லாக்கு இமேஜின் பண்ணாலே ஒரே ஷையா. ஓகே 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 காம் பேமி. ஓகே டியர், ஸோ ஸ்டெரிக்கலாம் போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் காலேஜெல்லாம் முடித்து வீட்டுக்கு வரீங்க. ஸோ அப்படியே செம ஹாப்பி மேடம், அப்படியே சூப்பர் டூப்பர் ஹாப்பியில் வரீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்படியே டாட்டா பாபா சொல்லிட்டு வரீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ காலேஜுக்கு வந்துட்டு காலேஜ் முடியல, காலேஜ் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 month லீவு. அதனால் அப்படியே செம ஹாப்பி மூடில் வந்துட்டுருக்கீங்க. வீட்டுக்கு வந்து வராதியமா பார்க்குறீங்க அந்த ஹால்லையே, அதாவது அந்த லிவிங் ஹால் இருக்குல்ல, ஸோ அந்த ஹால்லையே 2-3 ட்ராலியெல்லாம் இருக்குது. என்னது ட்ராலியெல்லாம் இருக்குது, ஒரே பேக்கேஜாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறீங்க. ஸோ அம்மா கிச்சனில் இருக்காங்களான்னு பார்க்க, ஆனால் அம்மா கிச்சனில் இல்லை. எங்கே போயிட்டாங்க மம்மி மம்மின்னு கத்திட்டே ஓடுறீங்க. ஸோ மேலே போகிறீங்க. மேலே போனால் மம்மி இன்னும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்காங்க. என்னம்மா இவ்வளோ திங்ஸ் பேக் பண்ணிட்டுருக்கீங்க? எங்கே போகிறோம்? வெக்கேஷன் ஏதாவது போகிறோமா? எனக்கு லீவ் தான். அப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்து இது வரைக்கும் என்ன எப்படின்னா உங்களுக்கு லீவ் விடுற டைமில் வெக்கேஷன் அதிகமாக போவீங்க. ஸோ அதனால தான் வந்து இப்படி கேட்குறீங்க. வெக்கேஷன் எங்கே போகிறோமா, எந்த ஊர் போகிறோம், ஏதாவது வேறு கண்ட்ரியா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்குறீங்க. ஸோ அவங்க வெக்கேஷன் தான் போகிறோம், ஆனால் வேறு ஊருக்கு இல்லை, எங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஊருக்கா? இது அந்த பட்டிக்காடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படியே வாயிலே போட்டினா பாரு, பட்டிக்காடு. அந்த பட்டிக்காட்டில் வளர்ந்த பொண்ணு தாண்டி உனக்கு அம்மாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி, ஓகே, அதுக்கு இவ்வளோ திங்ஸ், இத்தனை பேக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், நான் 2 பேரும் போகிறோம்ல, அப்போது நிறைய வேணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நானா? சான்ஸே இல்லை, என்னால் அந்த பட்டிக்காட்டில் வந்து ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களோட மம்மி அப்படியே மனசுக்குள்ளே வில்லத்தனமாக சிரிச்சிட்டு, ஒரு செகண்ட் கூட வா மகளே, உனக்கு இந்த 1 மாதமும் அங்கே தான் வா அப்படிங்கிறாங்க. ஐயோயோ ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் உங்களோட அப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அப்பா என்னப்பா மம்மி இப்படி சொல்கிறாங்க, நான் ஏதோ வெக்கேஷனுக்கு வேறு எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்தா, என்னப்பா அங்கே கூப்பிட்டு போகிறேங்கிறாங்க, இதுக்கு நீங்களும் உடந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ சாமி எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைம்மா. உன் அம்மா கேட்பா, நான் வேணான்னு சொல்லி வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போவேன். கடைசியில் நான் என் வீட்டுக்கு போவே இல்லை, நீங்கள் அப்பா பொண்ணு மட்டும் ஹாப்பியாக இருந்தால் போதும், நான் ஹாப்பியாக இருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து இன்றைக்கி சண்டை. இதெல்லாம் முடியாது, நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா எஸ்கேப் ஆயிடுறாங்க. நீங்கள் ரொம்ப அப்பா செல்லம், அதனால் அப்பா கிட்ட டாடி வேணாம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிறீங்க. உங்கள் டேடி தெரியுங்க, பாருமா நான் உனக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டு கடைசியில் அவள் என்கிட்ட டிவோர்ஸ்னு வந்து கேட்பா. இதெல்லாம் தேவையா? ஒவ்வொரு வருஷமும் நீயும் பார்க்குறல்ல, நம்ம வெளில எங்காவது போகிறோம் தான், ஆனால் உங்கள் அம்மாவுக்கு எங்கே போனாலும் அவங்க வீட்டுக்கு போன மாதிரி இல்லை. ஸோ அவள் வந்துட்டு இந்த டைம் போகணுங்கிறா, கூட போயிட்டு வா, பிடிக்கலன்னா வந்துடும், ஓகேவா, டிக்கெட் நான் புக் பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு. பிடிக்கலன்னா வந்துடுவேன், கண்டிப்பாக வந்துடுவேன், பிடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, சாங்கீத்துக்கு போயிட்டு ஒரு 2 நாள் மட்டும் இரு, அப்புறம் டேடி வந்து கூப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. 2 நாளா? சரி ஓகே டேடி உனக்காக தான் 2 நாள், அதுக்கப்புறம் என்னை வந்து கூப்பிட்டு போகலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறீங்க. பிங்கி ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ நீங்களும் உன்னை நம்பி போகிறேன்ப்பா, பார்த்து கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து வராதேமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து உங்களோட அம்மாவோட ஊருக்குள்ள, ஸோ அங்கே கிளம்புறது தான் பிளான். ஸோ அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கிறீங்க. பஸ்ஸெல்லாம் ஏறியாச்சு. உங்கள் அம்மாவுக்கு அப்படியே கையிலே பிடிக்க முடியல, நிறையா இது வாங்கி வச்சுருக்காங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்துட்டு இப்படி போவாங்க போல், ஏன்னா நீங்கள் சிட்டி சைடு இருக்கிறீங்க, அவங்க வில்லேஜுக்கு போகிறாங்க. ஸோ நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட அம்மா மேலே கீழே பார்க்குறீங்க. எதுக்குமா இப்படி பஸ்ஸில் லூஸ் மாதிரி ஈன்னு சிரிச்சிட்டே உட்காந்துருக்கா, யாராவது பார்த்து பயிற்சி நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களோட அம்மா வாயை மூடு, உனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டு போனதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வருவேல அப்போ தெரியும் அப்படிங்கிறாங்க. நான் எங்கே போகிறேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சும்மா டாக்கில் போயிட்டுருக்கு. அப்புறம் பஸ் போக நைட் டைம். ஸோ உங்களுக்கு லைட்டாக தூக்கம் வந்துடுது, அப்படி தூங்கிடுறீங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே கரெக்டாக ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 இருக்கும். வீட்டில் வந்து பஸ்ஸை விட்டு இறங்குறீங்க. இறங்கி பார்த்தா ஏறுறப்ப அப்படியே சிட்டி, இறங்குனா உள்ளே ஒரே பட்டிக்காடாக இருக்குது, சுற்றி முற்றி ஆளே இல்லை. அப்படி பார்க்குறீங்க, என்னம்மா ஏதோ பாலைவனத்தில் வந்திருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், உங்கள் மம்மி புடலையில் 2 தட்டி, ஏண்டி என் ஊரை பார்த்தா பாலைவனம் மறுத்துதா பாடி, எத்தனை மரச்செடியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு பெரிய அலங்காட்டுவை விட்ட மாதிரி இருக்குது எனக்கு அப்படிங்கிறீங்க. வாயை மூடு கழுத, பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து யாருக்கும் கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணவும், என்னது இந்த ஊரில் நெட்ஒர்க்கெல்லாம் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க.
ஏன் மேடம்க்கு இந்த மாதிரியெல்லாம் தோணுது அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு டைம் கூட விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்ததே இல்லை. நீங்கள் எப்போ உங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாலும் வெக்கேஷன் சொல்லிட்டு உங்களோட அப்பா சைடு நல்லா ரிச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெக்கேஷன் சொல்லிட்டு வெளில எங்காவது கூட்டு போவாங்க. இது மாதிரி ஊருக்கே கூப்பிட்டு வர மாட்டாங்க. நீங்கள் ஸ்கூல் போயிருக்க டைமில் 1-2 நாள் வந்துட்டு உங்களோட அம்மா மட்டும் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்துட்டு வந்ததும் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். பட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் அவங்களே இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஒரு 1 மந்த்துக்கு அவ்வளோ குஷியால் வந்துட்டு நின்றுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே புரியல, தூக்க கலக்கத்தில் அடக்கடவுளே ஜாமத்தில் கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சிட்டாங்களே, யாருக்குமா ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. யாருக்கா? என் அண்ணாக்கு தான் அப்படிங்கிறாங்க. மாமாக்கா? மாமா வருவாரா என்ன இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு இந்நேரத்தில் எழுந்திருப்பாங்க, மாமா வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாமாவா? எப்படி 2 பேர்த்த வச்சு ஓட்டிகிட்டு போயிடுவாங்களா வண்டி அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏய் மாமானா நான் என் அண்ணாவை சொல்லலை, என் அண்ணாவோட பையன் உன்னோட மாமாவை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு மாமாவா? என்ன அப்படிங்கிறீங்க? ஆமாம், என்னோட அண்ணா பையன் உனக்கு மாமா தானே, முறை தானே அப்படிங்கிறாங்க. அப்படியா, எல்லோரும் காட்டுவாசி குடும்பம் போல் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு கடுப்பாகுது. வாயை மூடு அப்படிங்கிறாங்க. நீ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்க, கடுப்பாகுது. நீ பாரு, உன் அண்ணனும் வரல, உன் அண்ணன் பையனும் வரல, உன் அண்ணன் தான் தத்தினா உன் அண்ணன் பெற்றது அதை விட தத்தியாக இருக்குது. என்னது இப்படி தான் ஜாமத்தில் வந்து நிற்க வச்சுட்டு அப்படி காக்க வைப்பாங்களா? இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கியே, வந்து கூப்பிட்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணாமண்ணான்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் உங்களோட அம்மா வாயை மூடுறி கழுத, அங்கேருந்து வரது எவ்வளோ தூரம் தெரியுமா, அதுவும் இவ்வளோ குளிரில் வண்டி ஓட்டிகிட்டு வரணும், ரொம்ப கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ கார் எடுத்து வர சொல்ல வேண்டியதானே, அந்த பையனை அப்படிங்கிறீங்க. கார் எடுத்துகிட்டு தாண்டி வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கார்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. என்ன இந்த மாதிரி நினச்சிட்ருக்க, என்ன எங்களை வந்துட்டு அவ்வளோ மட்டமாக நினச்சிட்ருக்கிறியா? உன் அப்பா கிட்ட மட்டும் தான் காரு எல்லாமே இருக்குமா, எங்கள் வீட்டிலலாம் இருக்காதா? உங்கள் அப்பா விட நாங்கள் இன்னும் ரிச்சு தெரியுமா? என்ன எங்களுக்கு தோட்டம் தரவுன்னு இருக்குது, அதனால உங்களுக்கு பட்டிக்காடு மாதிரி தெரியுது. உங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸ்ஸு ஆஃபீஸ் அப்படி இருக்குது, அதனால உங்களுக்கு ரொம்ப ஓவராக தெரியுதா? உங்கள் அப்பாவோட 4 மடங்கு எங்ககிட்ட தானே சொத்து ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. சரி இப்போ யார் இப்போது நான் என்ன சொத்தில் பங்கா கேட்டேன்? அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நினைக்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு நின்றுருக்கப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரு லைட்டாக அந்த எப்படி சொல்கிறது, விடிய காலையில் வண்டியெல்லாம் வரும்போது லைட்டோடு தானே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீப் வருது, அந்த ஜீப்பில் லைட் வெளிச்செல்லாம் வருது. அம்மா அங்கே ஏதோ ஒரு வண்டி வர மாதிரி தெரியுது பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அரை தூக்கத்துலேயே சொல்கிறீங்க. உங்களோட அம்மா பார்க்குறாங்க, அந்த கார் அவங்களோட தான், அதாவது அவங்களோட அண்ணா வீட்டு கார் தான். ஸோ அவங்களுக்கு அப்படியே செம ஹாப்பியாக இருக்குது. வந்துட்டான் அச்சோ எவ்வளோ நாள் ஆச்சு என் தங்கத்தை பார்த்து அப்படிங்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா வந்துட்டு உங்களை தான் இந்த மாதிரிலாம் கொஞ்சுவாங்க. திடீர்னு இன்னொருத்தவங்களை தங்கம்னு சொன்னால் கடுப்பாகும்ல. தங்கம்மா அப்படிங்கிறீங்க. ஆமாம், உனக்கு முன்னே அவன் தான் பிறந்தான், அவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு செல்லம், ஃபஸ்ட்டு குழந்தை, ஐயோ எல்லாமே எனக்கு அவன் தான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு பொறாமல் பொங்கி வலியுது. பட் இருந்தால் அப்படியே காட்டிக்கல. கரெக்டாக அந்த கார் உங்ககிட்ட வந்து நிற்கிது. ஸோ அப்படியே அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் இறங்கி வராங்க. அவ்வளோ அழகா அப்படியே வந்துட்டு காலில் வந்துட்டு ஒரு செப்பல், அப்படியே வந்துட்டு வேஷ்டி சட்டை, அப்படியே அந்த வேஷ்டியை வந்துட்டு அப்படியே காரை விட்டு இறங்கி மடித்து கட்டிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே கீழே வந்து அப்படியே தூக்க காலத்தில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னடா இது கால் மட்டும் இருக்குது, ட்ரெஸ்ஸை காணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே பார்த்தா வேஷ்டி, என்னது துண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் மேலே பார்த்தா ஷர்ட்டு, என்னது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்க்குறீங்க. ஸோ லைட்டாக ஃபேஸை பார்க்குறப்போ அப்படியே லைட்டாக உங்களுக்கு தூக்கம் தெரியுது. ஏன்னா அப்படியே செம்ம அழகாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. இந்த ஊரில் இப்படியெல்லாம் பசங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட அம்மா என்ன பார்த்துருக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கரெக்டாக ஜிமினும் வராரு. ஸோ கிட்டே வந்துட்டு, அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அச்சோ என் தங்கம் எப்படா இருக்க, உன்னை பார்த்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஐயோ கடவுளே ஏன்டா அந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி போகணுன்னு இருக்குது, உன்னை நானே முழுசாக வளர்த்துணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் பாரு என் தலை எழுத்து அவ்வளோ தூரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூடவே இருந்து வளர்த்துனா தான் நீங்கள் வளர்த்துன மாதிரியா, நீங்கள் எங்கே இருந்தாலும் என் மேலே பாசமாக இருக்கீங்களே அது எனக்கு போதும் அப்படிங்கிறாரு. ரொம்ப கைண்ட்லியாக பேசுகிறாரு. ஸோ உங்களோட அம்மா, ஐயோ என் தங்கம் அப்போ பார்த்த மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கட்டி பிடிச்சி கிசெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இன்னுமே ஜிமினை வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஊரில் கூட பசங்க இவ்வளோ நல்லா இருப்பாங்களா, தெரியாமல் போச்சே அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் காலேஜில் செம்ம சேட்டை பிடிச்ச பொண்ணு, ஒரு பசங்களை விட மாட்டீங்க, எல்லாத்தையும் சைட் அடிப்பீங்க, செம்ம ஜாலி டைப் நீங்கள். ஸோ அதனால் அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் அப்படி ஜிமினியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் ஆனால் உங்களுக்கு திரும்பி மதிக்கவே இல்லை. வந்து வண்டியில் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு அப்படியே நோஸ் கட் பண்ண மாதிரி இருக்குது. இரு என்ன பேசினா இவன், என் காலேஜில் எவ்வளோ பெரிய பின்னாடி தெரிஞ்சிருப்பாங்க, என்ன இவன் பாட்டுக்கு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போகிறான்.
என்ன என்ன ஒரு வேளை தூங்கி அழகா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியலை. ஜிமின் வந்துட்டு உங்களை கண்டுக்கவே இல்லை. வா வந்து வண்டியில் இரு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாரு. அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி நோஸ் கட்டான மாதிரி இருக்குது. நான் தான் இவனை வலிஞ்சிட்டு பார்த்துருக்கேனா சி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு மீட்லேயே உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு ஜிமின் மேலே. ஸோ இப்போது நீங்கள் முன்னாடி போய் ஏறலான்னு போகிறீங்க. ஜிமின் வந்துட்டு பின்னாடி ஏறு அப்படிங்கிறாரு. இன்னும் 2வது நோஸ் கட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், ஏன்னா அத்தை இருக்காங்கல்ல, ஸோ அவங்க உட்காரட்டும், பின்னாடி தூக்கி தூக்கி போடும், ஸோ அத்தைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது, நீ பின்னாடி உட்காந்துக்கோ, அத்தை நீங்கள் இங்கே உட்காந்துக்கோங்க அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன்டா இங்கே வந்தோன்னு இருக்குது. அப்பா வீட்டு சைடு எங்காவது போயிருந்தா கூட பார்த்து பார்த்து கவனிப்பாங்க, என்னடா இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கடுப்பாகுது. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு, ஐயோ என் தங்கத்துக்கு மேலே பாசம் பார்த்தியா, அப்படியே இருக்கடா நீ இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு ஓடி வந்து முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. உங்களுக்கு பின்னாடி போட்டுடுறாங்க. ஜிமின் சொன்ன மாதிரியே அப்படியே அந்த ரோடுக்கு மாதிரி தூக்கி தூக்கி போடுது. நீங்கள் மேலே போய்ட்டு அந்த ஜீப்பில் மேலே ஒரு இது இருக்குல்ல, ஸோ அதில் போய் டொப்பு டொப்புன்னு இடிச்சுக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமினுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாக்குது. நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க ஜிமின் சிரிக்கிறத, அவரும் பார்க்குறாரு நீங்கள் இடிச்சிட்டே இருக்கிறது அந்த கண்ணாடியில். ஸோ செம்ம சிரிப்பாக வந்துட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு. நீங்கள் அங்கேயும் இடிச்சு, கடவுளே என்ன ரோடு இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக 1 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போயாச்சு. என்னம்மா நம்ம வந்ததே விடிய விடிய வந்தோம், அங்கேருந்து வந்து 1 மணி நேரம் ஆகுது இங்கே வரத்துக்கு, எப்படிம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், ஊருக்குள்ளே வரத்துக்கு கொஞ்சம் தூரம் ஆகும்டி, அதனால என்ன, அதெல்லாம் வந்துட்டு பஸ் போகிற இடம், ஊருக்குள்ளெல்லாம் பஸ் வராது, இந்த மாதிரி வண்டி சைக்கிளு கார் எதுலையாவது போய்கிட்டா தான் உண்டு அப்படிங்கிறாங்க. அட கடவுளே, இது வேறையா இதில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இங்கேருந்து இங்கே பிடிக்கல வீட்டுக்கு போகணுன்னா கூட 1 மணி நேரம் நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணால் தான் அந்த பஸ்ஸுக்கே வர முடியும். அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. முடிச்சுட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபைனலாக வீட்டுக்கு போனதுக்கப்புறமா உங்களோட அத்தை மாமா எல்லாம் வராங்க. ஸோ வந்துட்டு வயன்மா வாடா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி ஜிமின் காரை விட்டு இறங்குது. எது வயனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அவள் பேருடா, ஏன் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை கேட்குறாங்க. அதாவது ஜிமினோட அம்மா கேட்குறாங்க. என்னம்மா பேர்? வயனே ரமேஜின்னு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இன்னும் கடுப்பாகுது. உங்களை நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஸோ உங்களுக்கு கடுப்பாகுது. இங்கே பாருங்கள், ஹலோ, என்னோடய பேர் வயன் தான், என் பேருக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கவும், உன் பேரே குறைச்சலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இவனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு கத்துறீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்படி தலையில ஒரு தட்டி, இப்போ என்ன உனக்கு கல்யாணமாக பண்ணி வைக்கிறாங்க, பிடிக்கலன்னு வந்து நான் நடுவாசல்லேருந்து கத்திட்டு இருக்கேன், வாயை மூடிட்டு போடியுள்ள அப்படின்னு அடிச்சு தடுத்துறாங்க. ஸோ உங்களை அடிக்கிறப்பெல்லாம் ஜிமினுக்கு சிரிப்பாக வருது, அவர் சிரிக்கிற பார்த்தாலும் உங்களுக்கு கடுப்பாக வருது. ஸோ நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஆனால் வீடு பார்த்தா ரொம்ப பெருசாக தான் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிட்டியில் இருக்கிற வீட்டை விட இந்த வீடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் மெத்த வீடு தான். அப்படி பார்க்குறீங்க, என்னது ஒரு மாதிரி தனித்தனியாக வீடுங்க இருக்குது, நம்ம ஊர்லலாம் அப்பார்ட்மெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டே போகிறீங்க. ஏன்னா நீங்கள் சிட்டி சைடே வாழ்ந்த பொண்ணு, இந்த மாதிரி அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கிராமத்து பக்கம் வரவே இல்லை. அதனால் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போது நீங்கள் வீட்டுக்கு போனதுமே செம்ம டயர்டு, அப்படியே உங்களுக்கு ஒரு ரூம் தராங்க, படுத்து தூங்கிடுறீங்க. அப்படியே தூங்கிட்டே இருக்கிறப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திரிக்கிறீங்க. அதாவது எழுப்புறாங்க உங்களோட அத்தை வந்துட்டு, சாப்பிட எந்திரின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்திரிச்சு பார்க்குறீங்க, அப்படியே வந்துட்டு சுற்றி நிறைய பேர் அங்கே இங்கே போயிட்டு சத்தம் போட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. என்னது ஏதாவது விசேஷமாத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லையேடா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன, வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. நம்மளது ஜாயின்ட் ஃபேமிலி, எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க எப்போவுமே. நீ தனியாக அங்கே சிட்டியில் வாழ்ந்த பொண்ணு, அதனால உனக்கு தெரிலன்னு நினைக்கிறேன், நம்ம வீடு எப்போவுமே இப்படி தான் இருக்கும், திருவிழா மாதிரி அப்படிங்கிறாங்க. ஐயா, என்னடா அது, ஒரு ப்ரைவசி கூட இருக்காதோ அப்படின்னு தோணுது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு தனியாக இருக்க தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அப்படி தோணுது. அப்படி தான் அந்த டேஸ் வந்துட்டு போயிருக்கோம். நீங்கள் ஜிமினை காலையிலேருந்து பார்க்கவே இல்லை, சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த நைட்டு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் தூங்குறதுனால அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் நேரமாகவே எழுந்திரிச்சிருப்பீங்க. தூக்கம் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தூக்கம் வரல, புது இடம் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ ஒரு 6 மணி போல் எழுந்திரிப்பீங்க. எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறீங்க. வெளியே சும்மா 4-5 பேர் வந்துட்டு எங்கே போயிட்டீங்க, எல்லாம் எங்கே போயிட்டீங்க, ஜிமின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. என்னது, ஒரு வேளை சொந்தக்காரங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் புரியல. யார் மணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்துட்டு இவங்க என்னோடய மாமா வீடு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படியா, ஜிமின் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எங்கேன்னு தெரியல, தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இருங்க நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன், காஃபி கொடுக்குறேன்னு அந்த நேரத்தில் போய்ட்டு தண்ணியெல்லாம் கொண்டு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ தான் உங்களோட அத்தாலாம் எழுந்துச்சி வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா எல்லாம் வந்துட்டு சண்டைக்கு வந்த மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. என்னாச்சு, ஏன் இங்கெல்லாம் வந்திருக்கீங்க, அதையும் உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன வேலை பார்த்து வச்சுக்கான் அவன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. என்ன அப்படின்னா, ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இருக்காமல்
ஊருக்குள்ளே எல்லாத்துக்கிட்டேயும் போயிட்டு வம்பிழுத்து வச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ அதன் விளைவு தான் அடுத்த நாள் காலங்காத்தால் வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. அது இவங்களுக்கு பழகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி காலங்காத்தால் வந்து எல்லோரும் சண்டை போடுவாங்க, ஜிமின் ஏதாவது பண்ணி வச்சுட்டு வந்துடுவாருன்னு. அதனால இவங்க உள்ளே யாரையும் விட மாட்டாங்க. அந்த டைமில் இவங்க எஞ்சி வெளியும் போக மாட்டாங்க. ஆனால் மேடம் ஏதோ உபசரிக்கிறேங்கிற பேரில் கூப்பிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சிருக்கீங்க. இப்போ அவங்க நான் அவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இந்த டைமில் ஜிமின் மேலே தூங்கிட்டு இருந்தா ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வராரு. ஸோ எந்திரிச்சு வந்து பார்க்குறப்போ எல்லோரும் நடு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் இங்கே வாடா, என்ன பண்ணி வச்சுக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்றாங்க. ஸோ ஜிம் வந்துட்டு அண்ணா என்ன பண்ணிட்டப்பா, எதுக்கு உள்ளே வந்தீங்க? உங்களுக்கெல்லாம் வந்துட்டு நாகரிகம் தெரியாதா? உள்ளே வந்து உட்காந்துப்பீங்களா அடுத்தவங்க வீட்டில் அப்படின்னு கேட்குறாரு. ஏய் நீ என்ன வேலை பண்ணியிருக்க, இப்போ எங்களை வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டைக்கு வராங்க. ஸோ உங்களுக்கு ஐயோயோ ஏதோ பெரிய பஞ்சாயத்து போலையே, ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்க நீ? அப்போது இவங்க ஊரில் யாரையும் உபசரிக்கக்கூடாதா? இப்படி தான் சண்டைக்கு வருவாங்களா காலங்கத்தால் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு முழிச்சிட்டு நிற்கிறீங்க. யார் உங்களால் உள்ளே விட்டா அப்படின்னு சொல்லி ஜிம்னு கேட்குறாரு. உள்ளே வேறு ஆள் தனியாக விடணுமா? ஏதோ இந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்கிறனால எங்களை உள்ளே கூப்பிடுச்சு, இல்லைன்னா வழக்கம் போல் துரத்தி விட்டுருவீங்கள அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்படியே ஜிம்மின்னு உங்களை மறைக்கிறாரு பாருங்கள். ஐயோ இவன் என்ன மறைக்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஜிம்னு வந்துட்டு பின்ன உங்களெல்லாம் கொஞ்சுவாங்களா, என்ன காரியம் பண்ணி வச்சுக்கிறீங்க தெரியுமா நீங்கள் அப்படின்னு அவருங்கிட்ட அப்படியே எகிரிட்டு போகிறாரு, சண்டைக்கு அடிக்கிறதுக்கே போகிறாரு. உங்களுக்கு பயம் ஆகிடுச்சு. ஐயோ சரியான பொறுக்கி பையனாக இருக்கானே, என்ன இது பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம எல்லாத்துக்கிட்டையும் சண்டைக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜிமின் மேலே ஒரு கோபம் பிடிக்க மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ ஒரு வழியாக அவங்களெல்லாம் பேசி அப்படி இப்படி சொல்லி ஜிமினோட அப்பா அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படி தந்து முடிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட அத்துந்துட்டு இங்கே பாருமா, இங்கே வரவங்க எல்லாருமே நல்லவங்களாம் இருக்க மாட்டாங்க சரியா, எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னீங்கன்ட்டு சாரி அத்தை எனக்கு தெரியல, நீங்கள் தானே நேற்று எல்லாரும் நம்ம ரிலேட்டிவ்னு சொன்னீங்க, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவங்கன்ட்டு சரி ஓகே அதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் உனக்கு இங்கே யாரும் தெரியாதுல்ல, ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே கூப்பிடாத, யதார்த்தமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னீங்க சரித்த சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே நேரம் ஆயிடுச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தூக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகே வா பல்ல விளக்கிட்டு வா, உனக்கு நான் காஃபி போட்டு தரேன்னு சொல்லிட்டு உங்களை பல்ல விளக்க சொல்கிறாங்க. நீங்களும் போய் பல்ல விளக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் மேலே மொட்டை மாடியில் ஜிம்மி நின்றுட்டு அப்படியே முடியும் முறைச்சிட்டு இருக்காரு. கீழே நீங்கள் நின்று பல்ல விளக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவருக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட மனசுக்குள்ளே அப்படியே ஜிம்மினை பொறுக்கி அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே மேலே பார்த்துருப்பீங்க, ஜிம்மின் உங்களையே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. கரும்பு பிடிச்சனா என்னது ஒரு பொண்ணு நிற்கிறா இப்படி வச்சுக்கிட்டு வாங்காமல் பார்க்குறான், ஐயோ இவன் சரியான பொறுக்கியாட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக உள்ளே ஓடிருப்பீங்க. ஸோ ஜிம்மின் உங்கள் மேலே கோவத்தில் பார்க்குறாரு, நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுட்டு ஓடிருப்பீங்க. இப்போ உங்களோட அத்தை காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா விடியுது, சாப்பாடெல்லாம் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் செம்மையாக போர் அடிக்குது, ஃபோனில் நெட்ஒர்க்கே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி நீங்கள் செம்ம போர் அடிக்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்கிறனால உங்களோட அத்தை பார்த்துட்டு சரி ஓகே உனக்கு இங்கே போர் அடிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் அவங்களால ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருக்காங்க. ஆமாம் அத்தை எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி சலுப்பாக இருக்குது, எங்கள் ஊரில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இங்கே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க தட் மீன்ஸ் தோப்புக்கெல்லாம் போயிட்டு வா, அங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் தோப்பா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நம்மக்கிட்ட தென்னந்தோப்பு மாந்தோப்பு வாழைத்தோப்பு அரைத்தோப்பு இந்த தோப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் என்னது அத்தனையும் நீங்களே வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் எல்லாமே நம்மளோட தான், நீ போய் சுற்றி பார்த்துட்டு வாயே, வேணா நீ ஜிமின் மாமாவை கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் எது அவங்களையா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அவனை கூட்டிகிட்டு போ, ஏன்னா உனக்கு துணைக்கு ஆள் வேணும்ல, யாராவது அங்கே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன், ஸோ அவனை கூட்டிகிட்டு போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு டே ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே வயிட்டியை மடித்து கட்டிட்டு வராரு ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு. சொன்னீங்க ஐயோ என்ன எப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் கிட்ட உங்களோட அத்தை அவளை தோப்புக்கு இது கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. சொன்னீங்க இல்லை எனக்கு வேணாம் நான் இங்கேயே இருக்கனே அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜிமின் வந்துட்டு இல்லையே வேணாமே வாயே நான் உனக்கு சுற்றி காட்டனே அப்படிங்கிறாரு. உங்களோட அத்தை நல்ல பிள்ளைங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வாடி அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் பார்க்கவும் வாடி அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு என்னவன் டீ போட்டெலாம் கூப்பிட்றான் பொறுக்கி அப்படிங்கிற மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. நீங்கள் மைண்ட் வைஸ்லேயே பேசிட்டு நின்று இருக்கும். ஜிம்ட்டு எச்சிவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட சேஃப்டியாகவே ஃபீல் ஆகலை. அத்தாடி இவன் பார்வையும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை, பொறுக்கியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போகிறீங்க. அந்த பக்கம் ஜிம் நின்றுட்டு அப்புறம் மேடம் இங்கே வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து வெக்கேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வெக்கேஷனா என்ன என் ஊரை பார்த்தா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கா உனக்கு, வெக்கேஷன் வந்திருக்கேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எப்போவும் வெக்கேஷன் வெளில போவோம், இந்த டைம் அம்மா இங்கே வரணும்னு சொன்னாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லவும் அம்மா வந்த அவங்க வரட்டும் நீயே வந்த அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள்
இல்லை அம்மா தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ வருஷம்லாம் உனக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஊர் இருக்குது, சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் இவள் வருவாளாம், இவளை நாங்கள் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடணுமா அப்படி சொல்லி கேட்குறாரு. நீங்கள் நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், என்ன நீ ஒரு மாதிரி ஒத்தையாக பேசிகிட்டு இருக்க, இந்த முறை வச்செல்லாம் கூப்பிட மாட்டியா அப்படிங்கிறாரு. முறை வச்சுனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் உனக்கு யார் அப்படின்னு சொல்லவும், யார் அப்படின்னு கேட்குறீங்க. மாமா, மரியாதையாக மாமன் கூப்பிடு அப்படிங்கிறாரு. மாமாவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு வாய் உடைச்சிடுறேன், அழகா மாமா அப்படின்னு கூப்பிட பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அவர் கூப்பிடுறி அப்படிங்கிறாரு. நீங்கள் பாருங்கள், டீப்போர்ட்லாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு மாமானு கூப்பிடுறி அப்படின்னு திரும்ப டீப்போர்ட் தான் சொல்கிறாரு. மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, வேண்டாம் வெறுப்பா. ஏதோ ஓகே தான், இதே ஃபாலோ பண்ணிக்க. இந்த சும்மா வா போ நீங்களாம் பேசக்கூடாது, வாங்க மாமா போங்க மாமா அப்படின்னு கூப்பிடணும், ஏன்னா நான் உன்னோட 2 வயசு பெரியவன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ சின்ன அந்த பக்கம் திரும்பினதுக்கப்புறம் ஆளை பார்த்து இவனையும் ஐயோ இவனை கொஞ்சம் அழகாக இருக்கான்னு நினச்சி பார்த்துக்கு சரியான திமிழ் பிடிச்சவனா இருக்கிறான், பொறுக்கி அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் ஜிமின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மாமா கூப்பிட்டு பார்த்துங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இல்லையே எனக்கு இது பொறுக்கின்னு கேட்ட மாதிரி அப்படிங்கும். இல்லை மாங்காய் நிறையா கீழே கிடக்கும், நான் பொறுக்கி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுங்க மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சிரிச்சிட்டே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முன்னாடி போகிறாரு. ஸோ நீங்கள் பின்னாடியே வே ஆளை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிட்டு பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அப்புறம் கிட்டத்தட்ட தோப்புக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே நிறையா மாந்தோப்பு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்படியே நீங்கள் வாய் பழந்து பார்க்குறீங்க, ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்தே கிடையாது எங்கேயுமே. ஸோ என்னது இத்தனை மாங்காய் மரம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அது மாங்காய் மரம் இல்லை மாமரம் அப்படிங்கிறாரு. ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லவும், ஆனால் மாமரம்னு சொல்லு அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ வச்சுருக்கீங்க எதுக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லவும், உங்கள் ஊருக்கு சீசனுக்கு மாங்காய் வரும்ல, கடையில் வாங்கி சாப்பிடுவீங்கல்ல, அதில் எங்கேருந்து வருது, இங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து தென்னந்தோப்பு. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு தென்னை மரத்துக்கிட்ட அதாவது ஒரு மாதிரி டயர்டாக நிற்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு பைத்தியம் மேலே பாரு அப்படிங்கிறாரு. மேலே பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லவும், மட்டை காஞ்சிருக்கு, அங்கேயே நின்றுருந்தேன்னு வச்சுக்கோயேன், காஞ்ச மட்டை எப்போ வேணால் பொத்துன்னு விழுகும், அப்புறம் தலை அவ்வளோதான் 2 வளர்ந்துடும் அப்படிங்கிறாரு. செம பயம் ஆயிடுச்சு உங்களுக்கு, ஒரே ஓட்டமாக பின்னாடியே ஓடிட்டீங்க அந்த பக்கம். அப்புறம் ஜிமின் வந்துட்டு அந்த தென்னந்தோப்பில் வேலை செய்வாங்கள்ல, அவங்கக்கிட்ட கூப்பிட்டு அவளுக்கு 2 இளநீ போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இளநீ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நல்லா இருக்குது உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு இளநீ ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராங்க, அப்படியே குடிக்கிறீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொன்று வேணும்னு கேட்குறீங்க. தோப்பையே மொத்தமாக வெட்டி தர குடிச்சிக்கிறியா அப்படிங்கிறாரு. ஒன்று தானே கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி நான் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நான் அவங்களும் வெட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அது உங்களுக்கு லைட்டாக கசப்பாக இருக்குது, அம்மா இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவும், எங்கே கூட நான் குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாங்கி அவர் குடிக்கிறாரு. நீங்கள் சீ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவர் குடிச்சிட்டாரு. ஆமாம் இது இல்லையே, இது நல்லா இருக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிறாரு. இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி ஒப்பாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லை இப்போ நல்லா தான் இருக்குது குடிச்சு பாரு அப்படிங்கிறாரு. நீங்களும் அதை வாங்கி அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. குடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அது அப்படின்னு சொல்லவும், குடி அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துட்டு குடிச்சிக்கிறீங்க, ஏன்னா அதனால நீங்கள் குடிக்க யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அவர் மேட்டும் நீங்கள் குடிச்சிடுறீங்க. ஸோ இதெல்லாம் அங்கே நிற்கிற வேலையெல்லாம் செய்வாங்களோ அவங்களாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாங்க. ஒரு மாதிரி பசங்க ஏதோ சின்ன பசங்க ஆசையாக பேசிகிட்டு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி குடிக்கவும், அது என்னவோ தெரியல உங்களுக்கு, என்ன இது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், அது மாமா எச்சி படிச்சல நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் சீ அப்படின்னு நீங்கள் சொல்லவும், எது சீயா அப்படியே வாய் உடச்சினா பாரு, வாய் மட்டும் வாடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படி சமத்தான் வந்துடுறீங்க. என்னங்க ரொம்ப மிரட்டுறான், பொறுக்கி எங்கள் ஊரில் இந்த பசங்களாம் இல்லவே இல்லை, எல்லோரும் ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. ஐயோ இங்கேலாம் பொறுக்கி பசங்களாம் இருக்காங்க, எல்லாம் ஒரு மாதிரி ரகடாக இருக்காங்க, சீ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த டே கொஞ்சம் இந்த மாதிரி தான் போயிருக்கோம். அப்படியே நீங்கள் பயந்து ஜிம் கூட போயிட்டு வந்திருப்பீங்க. அது 2 தோப்பு மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்திருப்பீங்க. டயர்டாயிடுச்சு, எனக்கு வீட்டுக்கு போகணும், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. சரியான தீனி பண்டாரம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு கூப்பிட்டு வந்திருப்பாரு. அப்படியே அந்த ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. அப்படியே வீட்டில் நிறையா அது இது சமைச்சு கொடுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறீங்க. அடுத்து இன்னொரு நாள் ஆகுது. ஸோ அப்போ ஜிம் எங்கேயோ கிளம்பிட்டுருக்காரு. ஸோ நீங்கள்
எங்கே கிளம்புறான் இந்த பொறுக்கி இந்நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட அத்தை அப்படின்னு நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு என்ன மாமாவே பார்த்துட்டுருக்கா அவங்க கூட போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தி இல்லையே நான் சும்மா பார்த்தேங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இல்லை உனக்கு ஆசையாக இருக்கா அவன் கூட போயிட்டு வா, அவன் எங்கே போகிறான் தெரியுமா, மீன் பிடிக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் பிடிக்கவா, மீனில் கடையில் தானே விற்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அங்கேருந்து ஜிமின் கேட்டிருக்கும் இது. கடையில் நேராக மீன் வந்து விழுகும், அதாவது ஆற்றுலையோ கடல்லையோ வந்து மீன் கடையில் வந்து ஜொத்துன்னு விழுகும், அதை எடுத்து நீங்கள் வாங்கிட்டு போய் சமைப்பீங்களா, எவனாவது இப்படி பிடிச்சி கொண்டு போய் விற்றாதான் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், வாடி அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. ஸோ உங்களோட அம்மா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, அந்த பக்கம் உங்களோட அத்தையும் அம்மாவும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சரி ஓகே, அவங்க ஹாப்பியாக இருந்தால் எப்படி சொன்னால் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு தாட்டில் இருக்காங்க அவங்க, ஓகேவா. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஐயோ இன்னும் கையெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான், கை விடு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், வா போன்னு பேசாத மாமான்னு கூப்பிடு அப்படிங்கிறாரு. கை விடு மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. விடுங்க மாமான்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லவும், விடுங்க மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. ஸோ ஜிம்மி வந்துட்டு சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோலில் கை போட்டு கூப்பிட்டு போகிறாரா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ பொறுக்கி விடுவா என்ன அப்படின்னு சொல்லி வாய் விட்டே கத்திட்டீங்க. ஸோ ஜிம்மின்னு பார்க்க ஏதே பொறுக்கியா அப்புறம் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே நீங்கள் ஹைட் கம்மியாக இருப்பீங்க. ஸோ குனிஞ்சு நின்று அதை குனிஞ்சிட்டு தானே உங்களை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி குனிஞ்சிட்டு நான் பொறுக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அப்படின்னா முன்ன பண்ண தெரியாத பொண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் வந்துட்டு பாடி பொடின்னு பேசுகிற, கை பிடிக்கிற, எச்சியெல்லாம் பண்ணி கொடுக்குற, நீ சாப்பிட்றத அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு முன்ன பண்ண தெரியாத பொண்ணா, எனக்கு ஒன்று முன்னாலேயும் தெரியும் பின்னாலேயும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி பின்னாடி சுற்றி வராது. சொன்னீங்க ஐயோ கர்மம் பிடிச்ச நாயே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், இல்லை முன்ன பின்ன தெரியாது நீ சொன்னீங்களா அதான் தெரிஞ்சுக்கலான்னு அப்படிங்கிறாரு. ஐயோ இவன் என்ன வேறு மாதிரி பேசுகிறான், மாமா நான் வீட்டுக்கு போட்டா அப்படின்னு சொல்லவும், அதுக்குள்ளே என்ன அவசரம் செல்லும் வா அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. சொன்னீங்க ஐயோ கடவுளே கொல்றானே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போது ஜிம்மி வந்துட்டு அந்த குளத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க அது மாதிரி சில்லுன்னு காற்று வீசுது, நல்லா இருக்குது. அப்படியே அந்த ஹீட்டுக்கும் அந்த வெயில் நல்லா அடிக்குது, அந்த ஹீட்டுக்கு அந்த காற்று சில்லுன்னு ஃபேஸில் படுறது ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏசிக்குள்ளே இருந்தால் கூட அந்த மாதிரி ஃபீல் வராது போல். ஸோ அப்படி இருக்குது, அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க அந்த தண்ணியை. ஜிம்மி வந்துட்டு டக்குன்னு உங்களை உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உள்ளையா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் தண்ணிக்குள்ளெல்லாம் வரமாட்டேன், எனக்கு பயமாக்குது, ட்ரெஸ் நினைஞ்சிரும் அப்படிங்கிறீங்க. லூசு வாண்ணா தண்ணிக்குள்ளேயே கூப்பிட்டாங்க, இதில் வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சொன்னீங்க அது ஏதோ உட்கார இடம் போல் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஒரு சின்ன கூடை மாதிரி இருக்குது. என்னம்மா கூடை மாதிரி இருக்குது ஆனால் அகலமாக இருக்குது, எங்கள் ஊரில் பூவெல்லாம் இந்த மாதிரி கூடல் தான் போட்டு வைப்பாங்க, ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக ஒரே ஒரு உரை தான் அந்த இது வந்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போய் விழுது. ஆக்சுவலாக அது கூட இல்லை பரிசல்னு சொல்லுவாங்களே, ஸோ அது பரிசல், அது கூட உங்களுக்கு தெரியாத மக்கா இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் ஐயோயோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க, ஏன்னா நீங்கள் மட்டும் தனியாக தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஜிம்மி செம்மையாக சிரிச்சிட்டு அப்படியே ஓடி வந்து தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளே குதிச்சு ஓடி வந்து அப்படியே அந்த பரிசலில் ஏறி உட்காந்துக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்குறோம் அவ்வளோதான், யாராவது காப்பாற்றுங்களேன்னு கத்துறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு பைத்தியக்காரி என்னடி இப்படி கத்திட்டு இருக்க, அதான் நான் இங்கே இருக்கேன்ல அப்படின்னு சொல்லவும், இந்த தண்ணிக்குள்ளே எதுக்கு இப்போ தனியாக கூட்டு போகிறீங்க, எனக்கு பயமாக்குது என்ன விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு மீன் பிடிக்கணும்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. மீன் பிடிக்க இப்படி தான் போகணுமா, வலை வீசி பிடிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், வலை ஆமாம் வலை வீசி பிடிக்கிறதுக்கு மீன் வந்துட்டு என்ன பிடிச்சிட்டு போங்கன்னு முன்னாடி கரையோரத்துலேயே நிற்கும் பாரு பைத்தியம், நடுவால் அதாவது அந்த நடு ஏரிக்கு அந்த மாதிரி போனால் தான் மீன்லாம் கிடைக்கும் சரியா அப்படிங்கிறாரு. நீங்கள் பயந்துட்டு சரி ஆனால் யாருமே இல்லை நம்ம மட்டும்தான் இருக்கோம் இந்த தண்ணிக்குள்ளே வேறு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு ஆமாம் யாரும் இல்லைனா தான் நமக்கு நிறைய மீன் கிடைக்கும், இல்லைனா எல்லோரும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, லூஸு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த பரிசல் அப்படியே லைட்டாக இது பண்ணி ஒரு மாதிரி அந்த குச்சி வச்சு தள்ளுவாங்க, அந்த மாதிரி தள்ளி ஒரு நடு இதுக்கு போயிருக்கோம். ஸோ போனதுக்கப்புறமா ஜிம்மி வந்துட்டு அந்த மீன்லாம் அந்த தூண்டில் மாதிரி வச்சு பிடிச்சிருக்காரு. நீங்கள் ஆமாம் இங்கே வலை போட்டாலே கிடைக்கும்ல, நீங்கள் தூண்டில் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்னா எனக்கு செம்மையாக போர் அடிக்குது, வலை போட்டால் சீக்கிரம் மீன் கிடச்சிடும், தூண்டில் போட்டால் தானே கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறாரு. பைத்தியமாய்வன் சைக்கோவாய்வன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லவும், ஸோ ஜிம்மி வந்துட்டியும் சரி ஓகே அப்புறம் இந்த சிட்டிலேயே வந்திருப்பேன், எத்தனை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறாரு. எது பாய் ஃப்ரெண்டா நோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நோவா நல்லா பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்த கழட்டி விட்டுருப்பேன்னு தோணுது, உண்மையை சொல்லு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ சத்தியமாக பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லைம்மாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மாமாட்ட சொல்ல மாட்டேன் சொல்டி அப்படிங்கிறாரு.
அது பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ லவ் கிவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லவ் இருந்தால் தானே பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வேறு இது வேறம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க இல்லை எனக்கு அதெல்லாம் யாரும் இல்லை, சும்மா சைட்டை மட்டும் அடிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓஹோ மேடம் வந்துட்டு இந்த அளவுக்கு போயிட்டீங்களா? இப்போல்லாம் பட்டணத்து பிள்ளைங்க சைட் அடிக்குதுங்க. சரி இரு நான் அம்மா கிட்ட சொல்லி பற்றி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. மாமா மாமா வேணாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் மீன்லாம் பிடிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு மீன்லாம் பிடிக்க கற்றுக் கொடுக்குறாரு இந்த தூண்டிலாம் போடுறதுக்கு. உங்கள் தூண்டில் தவளை மாதிரி தான் வந்து சிக்குது. ஸோ ஜிமினுக்கு செம்மையாக சிரிப்பாக வருது. ஆனால் ஜிமினோட இதில் வந்துட்டு மீனாக வருது. உங்களுக்கு புரியவே இல்லை, 2 பேரும் ஒரே இடத்துல தான் போடுறோம், ஒரே மாதிரி தான் போடுறோம், ஏன் என்கிட்ட மட்டும் மீனே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியவே இல்லை. அந்த குச்சி உள்ளே விட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு செம்மையாக சிரிச்சிட்டு இருக்காரு. எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவும், உன்னோட தூண்டில் இந்த ஜென்மத்தில் மீனே வராது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அவரோட தூண்டில் வந்துட்டு அந்த இது புழு மாதிரி வச்சுருப்பாங்க, மண் புழுலாம் அது மாதிரி வச்சு போடுவாங்க, அது போட்டிருப்பாரு. உங்களோட தூண்டில் வந்துட்டு வெறும் தூண்டில் கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு அது தெரியாதாலும் அப்படியே உள்ள விட்டுட்ருப்பீங்க. ஒரு மீனும் அதை பிடிக்க வந்திருக்காது. ஸோ அதனால தான் உங்களுக்கு மீனே சிக்கலை. ஸோ ஜிமின் சொல்லி சிரிக்கிறாரு. உங்களுக்கு ஒரே இன்சல்ட் ஆகுது. கர்மம், இது கூட தெரியாமல் இவங்ககிட்ட இவ்வளோ அசிங்கப்படுறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்துச்சு. ஸோ கோவத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சட்னி எந்திரிச்சிடுறீங்க. ஸோ எந்திரிக்கிறப்போ அந்த பரிசல் லைட்டாக ஆடி போத்துன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துடுறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு சமபயம் ஆயிடுது. ஏன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. அதுக்கப்புறம் ஜிமினும் தண்ணிக்குள்ளே குதிச்சு உங்களை அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே வந்து காப்பாற்றி அந்த பரிசலை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த பரிசலை ஏறி கரை சேர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்பவும் நீங்கள் கண்ணையே முழிக்கவே இல்லை. அவருக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாயிடுச்சு. வாயின்னு சொல்லி கண்ணத்தை தட்டிகிட்டே இருக்காரு. அப்போ தான் நீங்கள் ஒரு வழியாக கண்ணை முழிச்சிருப்பீங்க. கண்ணை முழிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ உயிரோட தான் இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு சாமி கண்ணை முழிச்சியே பைத்தியம் நடு தண்ணிக்குள்ளே போய் நின்றுட்டு எந்திரிச்சு நின்று ஆடிட்டு இருக்கிற, அது என்ன அவன் வீடா? அது தண்ணி பரிசல் தொப்புன்னு விழமாட்டேன் அறிவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உனக்கு அறிவில்லையா? நீ என்னை எப்போத்தாலும் ஏமாற்றிட்டு இருக்கிற, எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ வந்துட்டு போடாவா பிடிக்கலையா? இப்போ என்ன இவ்வளோ நான் கல்யாணமாக பண்ணிக்க சொன்னேன், பிடிக்கலன்ட்டு போகிறா பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே அவர் வராரு. ஸோ நீங்கள் முன்னாடி வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ பின்னாடியே அவரும் வராரு. 2 பேரையும் பார்த்தா தொப்பையாக நனைஞ்சு போய் வந்திருக்கீங்க. என்னடா இது இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஜிமின் வந்துட்டு அங்கே என்னாச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, காப்பாற்றிட்டில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, இனிமேல் அங்கே கூட்டிகிட்டு போகாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கூட்டிகிட்டு போனால் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அப்படியே தான் உங்களுக்கு 2 பேத்துக்கு எலியும் புனையமாகவே தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை. அவர் ஏதாவது சொன்னால் உங்களுக்கு சட்டுன்னு கோவம் வருது. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் மிரட்டுறதுனால கொஞ்சம் பயமாயிருது. உங்களுக்கு பொறுக்கின்னு மனசுள்ளே திட்டிப்பீங்க, வெளியே வந்துட்டு டக்குன்னு பேச மாட்டீங்க. அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது. ஒரு 1 வீக்குக்கு மேலே ஆயிருக்கும் உங்கள் ஊரில் திருவிழா வரப்போகுது. ஸோ அப்படியே உங்களுக்கு செம ஜாலியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி திருவிழாலாம் பார்த்ததே இல்லைல்ல, படத்தில் பார்த்ததோட சரி. அம்மா அப்படின்னா படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குமா அப்படின்னு கேட்கவும், ஆமாடி இதெல்லாம் முன்ன பின்ன வந்து பார்த்துதான்னு தெரியும், எத்தனை நாள் உனக்கு கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதாவது 1 வீக் ஃபெஸ்டிவல்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு புதுசாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு தாவணி பாவடெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியே அதெல்லாம் கட்ட தெரியாமல் கட்டிட்டு நடக்க தெரியாமல் கொலுசெல்லாம் போட்டு நடந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அங்கேயும் ஓடிட்டே இருக்கவும் ஜிமினுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. என்னவோ தெரியல, உங்களை சும்மா பார்க்குறப்பெல்லாம் கூட ஒன்றும் தெரிவிக்கல. பட் தாவணி பாவாடெல்லாம் போட்டுட்டு கொலுசெல்லாம் போட்டுட்டு சலக்கு நடந்துகிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. சும்மா அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கீங்க. அம்மா காலில் சத்தம் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஏதோ ஒரு 5 வயசு குழந்தைய அவங்கள பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அழகாக இருக்கால்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட மாமா அத்தையெல்லாம் வந்துட்டு இவளை எப்போ இந்த மாதிரி பார்த்தது, அதே மாதிரி இருக்கிறா, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஏதோ குழந்த மாதிரியே உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் ஒரு மனசை மட்டும் அப்படி இல்லை, அப்படியே எதுவும் மெய் மறந்து பார்த்துட்ருக்காரு. அவருக்கே தெரியாமல் அவருங்க அப்படி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கிறப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஒரு லைட்டாக ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீல்லாம் வருது. என்னது போய் இவன் மேலேயாச்சு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் ரொம்ப அவரை டேமேஜ் பண்ணிட்டே இருப்பீங்க. அவரை கண்டா பிடிக்கலன்னு சொல்லுவீங்க. அதனால வந்துட்டு இவளுக்கு நம்மளை கண்டாலே ஆகாது, இவன் மேலாம் நம்மளுக்கு எதுவும் வரக்கூடாதா சாமி அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஒரு திருவிழா. அந்த திருவிழா கோயிலுக்கு போயிட்டு வராங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக போகிறீங்க. ஜிமினும் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பார். அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கிறப்போ நீங்கள் ஃபேமிலியோடு தானே போயிருப்பீங்க. அப்படி நீங்கள் அங்கே போயிட்டுருக்கிறப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஜிமின் பார்ப்பீங்க. அப்படியே போகிற வர பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. சும்மா கலாய்க்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது கலாய்க்கிறதுனா அந்த பொண்ணுங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இல்லை. ஸோ அவங்களாம் ஸ்கூலில் கூட படித்தவங்க போல் அப்படி கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. எல்லா பொண்ணுங்களும் எப்படி கலாய்க்கிறான், ஐயோ பொறுக்கி எப்படி இத்தனை மாதிரி ஒரு பொறுக்கியை வந்துட்டு வீட்டில் வளர்த்துறாங்க,
நான் வந்தால் விஷத்தை கொடுத்து கொண்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் முனைக்கிட்டே வரீங்க. உங்கள் அம்மாண்ட்டு என்னடி முனகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எங்கள் ஊரில் எல்லோரும் தங்கமான பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பார்த்தாலே தெரியுது பொறுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே போயிட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒருத்தங்க வந்து எப்படின்னா தெரியாத ஒருத்தவங்க உங்கள் மேலே இடிச்சிருவாங்க, அதாவது இடிச்சிடுறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே பொத்துன்னு இடிச்சிடுறீங்க. 2 பேர் இடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க கம்முன்னு போகாமல் அந்த பையன் வந்துட்டு லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பான் போல், லைட்டாக அவங்கக்கிட்ட ஏதோ வம்பு பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஸோ நீங்கள் ஒரு கோவத்தில் பலார்னு அவனை அரைஞ்சிட்றீங்க. அப்போ வந்துட்டு உங்களோட ஃபேமிலி எல்லோரும் கூட இருக்கிறனால அவங்கள எதுவுமே சொல்லலை. ஆனாலும் வந்துட்டு உன்னை பார்த்துக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி கணத்தில் கை வச்சு உங்களை முறைச்சிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி யார் மேலே இடிச்சேன்னு வையேன், அவனை அவனுக்கு தோல் இருக்காது, கை இருக்காது, கால் இருக்காதுன்னு மிரட்டிட்டு போகிறீங்க. ஆனால் அவனுக்கு செம்ம கடுப்பில் இருக்கிறான். ஏன்னா உங்களோட மாமா வந்துட்டு அந்த ஊரில் கொஞ்சம் பெரிய ஆள். ஸோ அவங்க முன்னாடி எதுவும் பண்ண முடியாமல் அமைதியாக இருக்கான். இப்போதைக்கு நீங்கள் அந்த கொஞ்சம் டென்ஷன்லாம் போனதுக்கப்புறம் கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் எல்லாம் விளையாடிட்டு சும்மா அங்கேயும் பார்த்துட்டு கடையெல்லாம் இருக்கும்ல, ஸோ வளையல் பாசியெல்லாம் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ மறுபடியும் நீங்கள் ஜிமின்க்கு, அதாவது ஜிமின் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு எப்படின்னா, இன்னும் போன வேறு பொண்ணுங்கிட்ட பேசிட்டு அவங்கள வம்புழுக்கிற மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்காரு. கருமம் பிடிச்சவன் இதையே பொழப்பாக வச்சுட்டு இருக்கானா, சி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் கருமம் இவங்களோடையெல்லாம் எப்படி தான் இங்கே இருக்காங்களோ, சி இந்த ஊரே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ இந்த டே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் போயிருக்கும். அதுக்கடுத்து அடுத்த டே வந்துட்டு மறுபடியும் இன்னொரு, அதாவது திருவிழா 1 வீக்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த நாள் இன்னும் வேறு மாதிரி இருக்கும், இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்ட்டு கோவிலுக்கு எல்லாருமே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி ஜிமின் உங்கள் கூட தான் எல்லாரும் கூடயும் வராரு. ஏன்னா உங்களோட மாமா வந்துட்டு, டே ஒரு நாளைக்காவது என் கூட வா, நேரம் பசங்க கூட சுற்றிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்ட்டு வராரு. ஏன் அப்படின்னா, நேற்றே ஒருத்தர் வந்துட்டு வாயின் மேலே அடிச்சுட்டு போனால் தேவையில்லாமல் பிரச்சனைடா, ஒரு பையன் கூட இருந்தால் தான் மற்றவங்களாம் கம்முன்னு இருப்பாங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட மனசுக்குள்ளே பிரச்சனையே அவன் தான், பிரச்சனையவே பாதுகாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கடா, சாமடா செம அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்கள் கூட எல்லாத்துக்கும் கூட வராரு. உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. என்னவோ தெரியல, அவர் அறியாமையே உங்களை பார்த்துட்டே வராரு. தலையில் பூவெல்லாம் வச்சுருக்கீங்க, கையில் வளையலெல்லாம் போட்டிருக்கீங்க, கொலுசு வேறு சலக்குங்குது. அத்தனை கூட்டத்தில் அத்தனை சத்தத்தில் நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பு மட்டும் அவருக்கு அப்படியே மனசுக்குள்ளே சலக்குன்னு கேட்டுகிட்டே இருக்குது. அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே இப்போது அவங்களோட அத்தை மாமா அம்மா எல்லாம் வந்துட்டு கோவிலுக்குள்ளே போகிறாங்க. நீங்கள் ஐயோ அங்கே போனால் நேற்று மாதிரி உட்கார வச்சுருவாங்க, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லவும், ஜிமின் வந்துட்டு சரி ஓகே நீ உள்ளே போவேணா, வெளியே எங்கேயாவது போ, அங்கே பார்க்குறியா நான் கூட்டு போட்டா அப்படிங்கிறாரு. இவன் கூடயா, பொறுக்கி அல்ல நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்களோட அம்மா வந்துட்டு சரி ஓகே நீ வெளியவே இரு, அவனை பார்த்துக்க சொல்லு, நாங்கள் உள்ளே போயிட்டு வரேன், ஏன்னா ரொம்ப லேட் ஆகும், உள்ளேருந்து கோயிலேருந்து வரத்துக்கு லேட் ஆகும், நீ தாங்க மாட்டேடி, நீ வெளியவே இரு, டே அவளுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு பசிக்குதும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே உள்ள மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குதுன்னு இருக்குது. அத்தாடி இப்படி கோத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அப்படியே வந்துட்டு உன் வாய் தாண்டி சரியில்லை, இவன் கூட இருக்கிறப்ப தான் இந்த மாதிரிலாம் சொல்லுவியா, அவன் தான் பாரு ஐயோ சும்மாவே திங்கிற மாதிரி பார்ப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் தயங்கி ஜிமின் கூட வரீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே அழகாக அவங்க பக்கத்துலேயே நடந்து வராரு. அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே வயன் அப்படிங்கிறாரு. மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்புறம் உனக்கு எங்கள் ஊர் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதை ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் நார்மலாக பேசுகிறாரு. நீங்கள் இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு இங்கே செட் ஆகாது, எனக்கு இங்கே சுத்தமாக பிடிக்கல, இங்கே இருக்க எதுவுமே பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல, எனக்கு எப்படா என் வீட்டுக்கு போகணுன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரத்துக்கே பிடிக்கலங்கிறா, நம்மளுக்கு இவ்வளோ பிடிச்சி போயிட்டு அப்புறம் லைஃப் லாங் இவளை இங்கே இருக்கணும்னு சொன்னால் எப்படி இருப்பா, அது கஷ்டம் தானே. சரி ஓகே ஜிமினா, இவளை பற்றி அப்படியே நினைப்பே வராத அளவுக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஆனால் அந்த மனசு கேட்குமா, மானங்கிட்ட மனசு கேட்காது. ஸோ திரும்ப உங்களையே பார்க்கணுன்னு தோணுது, உங்ககிட்டயே பேசிகிட்டே இருக்கணும்னு தோணுது. ஸோ அவரும் அதை கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அது கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தெரியல. சரி ஓகே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் தோல் மேலே கை போட்டு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் ஐயோ எனக்கு கை எடுங்க அப்படின்னு சொல்லவும், ஏய் என்னப்பா வாய் மட்டும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய அரகன் லைட்டாக வெளியே வருது. நீங்கள் ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானே, இவன் பேசினா தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதான் சரி ஓகே அமைதியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அங்கே உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இது எதுவுமே நான் போட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏன் போட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் ஊரில் இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ண பட்டிக்காடும்பாங்க அப்படின்னு சொல்லவும், ஜிமின் பார்க்குறாரு. பைத்தியம், இதெல்லாம் பட்டிக்காடுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது, இந்த அதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா வளையல் அதுக்கப்புறம் பொட்டு அது இதுன்னு வாங்கி கொடுக்குறாரு. ஜிமிக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாரு பாருங்கள், தோடே போட பிடிக்காது உங்களுக்கே அது பிடிச்சிருக்கு. ஆனால்
இவன் வாங்கி கொடுத்து நம்ம போடுறதா, ஆனால் எப்படி இவன் இவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணுறான், இவன் செலக்ட் பண்ணுற எல்லாமே நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் லைட்டாக உங்களுக்கு பால் ஆகுது மனசு. பட் இருந்தாலும் பொறுக்கி அப்படின்னு தோணிடுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே அந்த ஃபெஸ்டிவல் சூப்பராக போயிருந்திருக்கும். அப்படியே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஃபெஸ்டிவல் எல்லாமே. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு அங்கேருந்து. அதனால உங்களுக்கு அந்த ஊர் பழகிடுச்சுல. இப்போது நானே தோப்புக்கு போகிறேன், தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, ஜிமின் வீட்டில் இருந்திருக்க மாட்டார். நீங்கள் நான் தோப்புக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஜிமினை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு தான் பழகிடுச்சுல, நானே போயிட்டு வந்துடுறேன், எனக்கு மாங்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாந்தோப்புக்கு போகிறேன் அப்படிங்கிற பேரில் அப்படி தனியாக ஆடிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்படி போகிறப்ப கரெக்டாக ஒரு நாள் நீங்கள் அடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா திருவிழாவில். அந்த ஒரு பர்சன் வந்துட்டு அங்கே பார்த்துட்றான். அவங்கள பார்த்துட்டு, தனியாக போறியா, சிக்கனடி நீ கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அவன் சைக்கிளில் வந்திருப்பான் போல். அப்படியே அவன் சைக்கிள் வந்துட்டு உங்களை பார்த்து திரும்பி வருது. நீங்கள் கரெக்டாக அந்த மாந்தோப்புக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. உள்ளே போகிறப்ப அவன் சைக்கிள் நிறுத்திட்டு அப்படி உங்கள் பின்னாடியே வரான். அது உங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே போகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டக்குன்னு உங்களோட இடத்துல வந்துட்டு அவன் வழிமறிச்சான். ஸோ வழிமறிச்சு உங்ககிட்ட வந்துட்டு அப்புறம் அன்றைக்கி என்ன ஏதோ அடிச்சல, ஸோ இப்போ அடிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறான். ஸோ உங்களுக்கு பயம் ஆகிடுது. அன்றைக்கி எல்லோரும் இருந்தாங்க, தைரியமாக அடிச்சிட்டிங்க, பட் இன்றைக்கி தனியாக இருக்கிறீங்களா. ஸோ செம்மையாக பயமாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அங்கேருந்து ஓடிடலாமான்னு தோணுது, ஆனால் விட மாட்டேங்கிறான், கையை வேறு பிடிச்சி இழுக்கிறான். அவ்வளோதான் உங்களுக்கு வந்துட்டு செம பயம் ஆயிடுச்சு. அப்படியே என்ன பண்ணுறான் அப்படின்னா, தூக்கி அப்படியே இழுத்து அந்த மரம் இருக்குல்ல, ஸோ அந்த மாமரம் அது மேலே அப்படி தள்ளிடுறான். ஸோ தள்ளிட்டு இப்படி கிட்ட வரான். உங்ககிட்ட தப்பாக மிஸ்பிகேவ் பண்ணுறதுக்காக தான் அவன் கிட்ட வரான். ஸோ கரெக்டாக அப்படி வரும்போது நீங்கள் அப்படியே பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. அங்கேருந்து அப்படியே அவன் கையை பிடிங்கி விட்டுட்டு ஓடிடுறீங்க. ஸோ அது பெரிய மாந்தோப்பு. ஸோ நீங்கள் அங்கேருந்து ஓடிட்டே இருக்கீங்க. அவன் உங்கள் பின்னாடி துரத்திட்டே தான் வந்துட்டு இருக்கிறான். உங்களுக்கு செம்மையாக பயம் ஆகிடுது. அப்படியே உயிர் பயத்தை காட்டிடுறான். அந்தளவுக்கு உங்களுக்கு செம்மையாக பயம் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் அவன் கொஞ்சம் குடிச்சு வேறு இருக்கானா. ஸோ உங்களுக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அங்கங்கே கால் வேறு அங்கங்கே குத்துது, அந்த முள்ளெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் எதுவுமே பார்க்காம பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. காலில் லைட்டாக அடிப்படுது, கையெல்லாம் கீறுது, அந்த மரம் செடி கொடியெல்லாம். அப்படியே அங்கேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிடுறீங்க. ஓடி போயிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அந்த தோப்பை தாண்டி போயிடுவீங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஜிமின் அந்த இடத்துல வந்துடுவார். ஏன்னா அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு. வயனங்கன்னு கேட்டிருப்பாரு. தோப்புக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தோப்புக்கால இதுக்கு அவளை தனியாக விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அதுக்கப்புறம் உங்களை பார்க்க வந்திருப்பாரு. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் இப்படியே மூச்சு வாங்க ஓடி வரீங்க. எதுக்கு இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அது மாமா அது வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் எதுவும் மறைக்கிறீங்க அவர்கிட்ட. ஸோ அவர் இருந்துட்டு ஒயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் பிடிச்சி அப்படி நல்லா உலுக்கி கேட்குறாரு. நீங்கள் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்குடி ஓடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், ஏதாவது பிரச்சனை ஆயிடும், நம்மளால் எதுக்கு பிரச்சனை தேவையில்லாமல், ஆல்ரெடி இவர் எல்லாத்துக்கிட்டையும் வம்பு பண்ணி வச்சுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து மாமா ஒரு பாம்பு பார்த்தேன் காட்டுக்குள்ளே, அதனால தான் பயந்து வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தனியாக எதுக்கு வந்த, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி தானே எப்போ நான் கூட வருவேன், நல்லதை போய் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வேணா நான் கூட தரமாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே ஜிமின் கிட்ட சொல்லலை. பட் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. என்னடி இப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாம்பு வந்துச்சு, பயந்துட்டு ஓடி வந்தேன், அது எது என்னை துரத்திட்டு வர மாதிரியே இருந்துச்சு, அதில் கை கிழிச்சிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அத்தை தான் மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் அப்படியே செம்மையாக ரைஸ் ஆகுது. பயமாக இன்னும் அந்த பயம் போகவே இல்லை. ஒரு வேளை அவங்க கையில் சிக்கிந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நினச்சி உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்படியே உங்கள் ரூமில் படுத்துட்டு பயங்கரமாக அலறீங்க அந்த நைட் ஃபுல்லாகவே. ஜிமின் ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் நீங்கள். ஆனால் நீங்கள் அழுகிறது அப்படி ஜிமினுக்கு நல்லாவே கேட்குது. இல்லை இது ஏதோ அழுதுருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் செம்மையாக அழுதுட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி அது சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. அப்படியே வந்துட்டு அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு அப்படியே கண்ணை மூடி லைட்டாக சீக்கிரமாக எழுந்திரிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே கண்ணை மூடியும் முழிக்காமையும் அப்படியே எழுந்திரிச்சு வெளியே வரீங்க. அப்படியே ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியே வரும்போது அவங்க வாசல் முன்னாடி யாரோ கடக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு கால் தடுக்கி விட்டு தான் அப்படியே விழுறீங்க. விழுந்து பார்த்தா நேற்று உங்களை துரத்திருப்பான்ல அவன் அப்படியே கடக்கிறான் கீழே. அவ்வளோதான் உங்களுக்கு செம ஷாக்கு. அப்படியே பயந்து போய் நிற்கிறீங்க. ஆப்போசிட்டில் ஜிமின் நிற்கிறாரு. அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக ஜிமினியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறான். ஜிமின் வந்துட்டு அப்படியே சத்துன்னு ஒரு மக்கு தண்ணி அவனோட ஃபேஸில் ஊற்றுறாங்க. ஸோ அப்படியே கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சதுமே அவன் முட்டி பிடிச்சி இழுத்து நிற்க வச்சு, அதாவது முட்டி போடுற மாதிரி நிற்க வச்சு அப்படியே உங்கள் பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு செம பயமாக இருக்குது. மாமா என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இவன் தானே சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒயன் சொல்லு இவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படின்னு தலையை மட்டும் ஆடுறீங்க. அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி பல்லான்னு அவனுக்கு அப்படியே விழுது பாருங்க. நாளாயிர அவ்வளோதான். நீங்கள் அப்படியே பயந்து போய் நிற்கிறீங்க. அப்படியே அரண்டு போய் நிற்கிறீங்க. ஏன்னா ஜிம்மி அப்படியே பல்லான்னு அரைஞ்சிட்ருக்காரு. ஸோ அவன் விட்டுருங்க ப்ளீஸ் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அந்த பொண்ணு பக்கத்தில் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டுருக்கான். இப்போ தான் ஜிம்மி வந்துட்டு இன்னும் நல்லா போட்டு அடிச்சிருக்காரு. நீங்கள்
அம்மா மாமா வேணாம் மாமா விட்டுருமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படியே விட்டுறாரு. ஸோ அவன் ஓடி போயிடுறான். திரும்ப ஒரு 7 மணிக்காட்ட நிறைய பேர் வராங்க. அன்றைக்கி வந்து அதே பர்சனலாக தான் வந்துட்டுருக்காங்க. எங்கே ஜிமின் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இன்றைக்கி மறுபடியும் பார்க்குறீங்க, அன்றைக்கி வந்தவங்க தானே, எதுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கவும் திரும்ப இங்கே பாருங்க உங்கள் பையன் பண்ணுறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வம்பலுக்கு வராங்க. இப்போ தான் உங்களுக்கு புரியுது, ஏன்னா வந்துட்டு ஜிமின் அடிச்சிருப்பார்ல, ஸோ அவன் தான் அந்த பையன். அன்றைக்கி ஜிமினி இவர் தான் அடிச்சிருப்பார் ஒரு நாள். ஏன் அப்படின்னா எல்லா பொண்ணுக்கிட்டையும் வம்பு பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதனால் வந்துட்டு இவர் அடிச்சிருப்பார். அதனால் வீட்டில் வந்துட்டு எல்லோரும் சண்டை போட்டு வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு இப்போ தான் புரியுது. அப்போ இவர் வந்துட்டு யாராவது பிரச்சனை பண்ணாதான் அடிக்கிறாரா, நம்ம தான் தப்பாக பொறுக்கின்னு நினச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் என்னவோ தெரியல, அவரை வந்துட்டு அவனை கூப்பிட்டு வந்து உங்ககிட்ட சாரியெல்லாம் கேட்க வச்சிருப்பாரு. அவன் வந்துட்டு காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் டச் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் ஜிமின் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பார், சைட் அடிப்பார், அப்படியே லைட்டாக அவருக்கு பட்டாம்பூச்செல்லாம் பறக்கும். பட் நீங்கள் அந்த ஊர் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு அப்போது இந்த இடமே பிடிக்கல அப்படின்னா இவளை நம்ம கல்யாணம் பண்ணாலும் இங்கே இருக்க முடியாதுல்ல, அவளுக்கு பிடிக்காத இடத்துல இருக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் மேலே இருக்கிற ஆசையெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்குவார், வெளியே காட்ட மாட்டார். ஸோ அந்த மாதிரி தான் எதுவுமே காட்டிக்க மாட்டார். பட் இப்போது உங்களுக்கு அவர் மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஜிமினியே பார்க்குறதுக்கு சைட் அடிக்கிறது, அப்படியே உங்களுக்கு நிறைய பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது. அவர்கிட்ட வந்தாலே அப்படியே உங்களுக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குது, ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அத்தை வந்து சமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதை கொண்டு வந்து ஜிமின் கிட்ட கொடுத்து டே அவகிட்ட கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிமின் எடுத்துகிட்டு வராரு. என் இதை கூட நான் தான் கொடுக்கணுமான்னு கேட்பாரு. கூடுறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்தால் பிடிச்சி இந்த வீட்டில் எனக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ கிட்ட வரும்போதே உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்டு ரைஸ் ஆகுது. அதை தட்டை கொடுக்குறப்போ அவரோட கை உங்கள் மேலே பட்டிருக்கும், அதாவது உங்களோட விரலில் அவரோட விரல் பட்டிருக்கும். ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. சுற்றி வந்துட்டு என் மூஞ்சி என்ன பார்த்துட்டு இருக்கா, சாப்பிடு அப்படின்ட்டு போயிருப்பாரு. ஸோ நீங்கள் அதை அப்படியே ஒரு வாய் வைக்கிறது, ஜிமினை பார்க்குறது, இதே தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே ஒரு 2-3 டேஸ் கழியுது. அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு சடனாக என்ன தோணுதுன்னா, மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவருக்கு ஏதோ கனவுல பேசுகிற மாதிரி இருக்குது, தூங்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வளர்த்திட்டே இருக்காரு. நீங்கள் அம்மா எந்திரிங்க அப்படின்னு சொல்லவும் இவன் கனவுல வேற டார்ச்சர் பண்ணுறா, பொடி அப்படிங்கிறாரு. எந்திரி மாமான்ட்டு போட்டு உழுக்குறீங்க. ஸோ இப்போ தான் தூக்க தெளிச்சு எந்திரிக்கிறாரு. எஞ்சி பார்த்தா நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. அப்படியே அழகாக சிரிச்சுட்டு தாவணி பாவாடை, பூ போட்டு வளையல்து, அது அன்னைக்கு ஜிமின் என்னென்ன வாங்கி கொடுத்தாரோ அதெல்லாம் போட்டிருக்கீங்க. அவருக்கு அது சென்ஸ் ஆகுது, அவர் இதெல்லாம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் மாமா என்ன மீன் பிடிக்க கூட்டு போறியா அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு மறுபடியும் நீ தண்ணிக்குள்ளே விழுறதுக்கா, வானாண்டி அப்படிங்கிறாரு. மாமா ப்ளீஸ் கூட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் டோட்டல் பிஹேவியரே சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுவீங்க, இல்லைனா பயந்து போவீங்க. பட் இப்போ ரொம்ப க்ளோஸாக பேசுகிறீங்க. என்னடா ஆச்சுகளுக்கு, காலங்காத்தால் சரக்கு அடிச்சிட்டாலா என்ன, நைட் நான் தானே சரக்கு அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போயிட்டு குளிச்சுட்டு வராரு. ஸோ அப்படியே அழகாக ரெடி ஆகிட்டு போகிறீங்க. அப்படி போகிறப்போ ஜிமின் வந்துட்டு பைக்கில் போகிறாரு, அதாவது கார் எடுக்க போயிருப்பார். நீங்கள் பைக்கில் போகலாமாம்மா அப்படின்னு கேட்பீங்க. பைக்கா, இல்லடி இங்கே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழுக்களாக இருக்கும், நீ பைக்கில் எப்படி கம்ஃபர்டபுளாக உட்காந்துப்பியா, அது இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, விழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இல்லை எனக்கு பைக்கில் போகணுன்னு ஆசையாக இருக்குமாம்மா, உன்னோட ராயல் என்ஃபீல்டு தானே, அதில் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி ஏதோ ஆசைப்படுவா போலன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இதை அப்படியே பார்க்கறதுக்கு அது உங்களோட அம்மாவுக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அப்படியே கணத்தில் கையை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு உங்களோட மாமா இருக்கார்ல, என்ன மேடம் அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க அவங்கள அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணா எவ்வளோ நல்லா இருக்குல்ல இப்படி பார்க்கறதுக்கு, சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் ஒத்துக்கணும். நம்ம மனசில் இருக்கிறது என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு அது ஓகேனா தானே, அவங்க ஏதோ சும்மா நார்மலாக வந்துட்டு பழகுறாங்க, நம்ம தப்பாக எடுத்துக்கூடாதுல்ல, அவங்களுக்கு ஓகேனா நம்ம பண்ணிக்கலாம், விடு இன்னும் அவள் படித்து முடிக்கல அப்படிங்கிறாங்க. இவன் என்னைக்கு படித்து முடிச்சு என்னைக்கு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அன்றைக்கி தான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிறாங்க உங்களோட அம்மா. அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டாக்கிங்கே போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த பக்கம் பைக்கில் போகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக க்ரிப்பாக உட்கார தெரியல. ஸோ ஜிமின் ஸ்லோவாக தான் போகிறாரு. ஆனாலும் உங்களால் கரெக்டாக அந்த மேடு பள்ளதெல்லாம் வந்துட்டு குலுங்கி போதா, உங்களுக்கு ஒரு சைடாக உட்காரவே தெரியல. ஐயோ என்னடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிம் வந்துட்டு சரி பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. அவர் வந்துட்டு கீழே கம்பி இருக்கும், அதை பிடிச்சிருக்க சொல்லுவார். நீங்கள் டப்புன்னு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அவரோட ஹிப் இருக்குல்ல, ஸோ ஹிப் அப்படியே சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவருக்கு அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குது. வைன் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. மாமா பிடிச்சிக்கோன்னு சொன்னீங்கள்ல, எங்கே பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. கம்பி அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கையில் பின்னாடி இருக்கிற கம்பி பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் கை இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாரு.
பின்னாடி ஒரு கம்பி தான் இருக்குது, அப்போ முன்னாடி பிடிக்கிறதுக்கு நான் வேணும்ல, உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டு டைட்டாக பிடிக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு ஐயோ இவ என்னடா பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, ஷை ஆகுது. ஆனால் அவருக்கும் லைட்டாக அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருந்திருக்குல்ல. ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கல, பட் நீங்கள் வந்துட்டு ஒரு கேஷுவலாக தான் பழகுறீங்க, சிட்டியில் வாழ்ந்த பொண்ணு, இது கேஷுவல் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. இதெல்லாம் நம்ம தேவையில்லாம ஆசை வளர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் அப்படியே விலகி தான் இருக்க ட்ரை பண்ணுறாரு. பட் நீங்கள் ரொம்பவே நெருக்கமாக போகிறீங்க. அவர் விலகி போனாலும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கீங்க. அப்படியே வந்துட்டு என்னம்மா ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க, ஃபாஸ்ட்டாக போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த கல்லுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போனால் நீ விழுந்துருவ அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, நான் உன்னை நல்லா பிடிச்சிக்கிறேன், நீ ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஐயோ எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. ஸோ உங்களுக்கு பயமாக தான் இருக்குது, பயமாக இருந்தாலும் நல்லா டைட்டாக ஜீவனை பின்னாடி இது ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக அந்த மீன் பிடிக்கிற இடம் வரைக்கும் போயாச்சு. அதுக்கப்புறமா வண்டி நிறுத்திட்டு 2 பேரும் அங்கே அதே மாதிரி அந்த பரிசல் இருக்குது. ஸோ அந்த பரிசலில் போயிட்டு நீங்கள் முன்னாடி ஏறி வந்துட்டீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கண்டிப்பாக போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அங்கே போகலாம், அன்றைக்கி கூட்டி பண்ணலாம், அதே இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கை நீட்டுறீங்க. சரி ஓகே, ஆனால் எந்திரிக்கக்கூடாது சரியா, எந்திரிச்சிங்கன்னா பேலன்ஸ் இல்லாமல் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மாதிரி எட்டியெல்லாம் உதைக்கல. ஸோ அப்படியே கையில் பிடிச்சி தான் பரிசலை தள்ளிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போகிறாரு. அப்படியே அவர் அந்த பரிசலை பிடிச்சி தள்ளிட்டு போகிறப்ப நீங்கள் அதுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபேஸ் அவரோட ஃபேஸ் கிட்ட தான் இருக்குது. அப்படியே நீங்கள் கண்ணமிக்காமல் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. பட் ஜிமின் வந்துட்டு அந்த தண்ணியை பார்த்துட்டு தான் தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஒரு வழியாக ஒரு பாதி தூரம் தண்ணிக்கு வந்ததுக்கப்புறம் அவரும் உள்ள ஏறி உட்காந்துக்கிறாரு. ஏறி உட்காந்துட்டு அந்த பரிசலை லைட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு அந்த தண்ணியை பார்த்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஜிமினையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவருக்கு லைட்டாக சென்ஸ் ஆகுது, நீங்கள் அவரே பார்க்குற மாதிரி. அப்படியே திரும்பி பார்க்குறாரு, நீங்கள் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஏய் வாயின், எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்க, என்ன அது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓ சரி ஓகே, எந்திரிச்சிடாத, உனக்கு மீன் மீதாக பிடிக்கணுமா இல்லை சும்மா தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மீன் பிடிக்க தேவையில்லை, ஆனால் நான் சும்மாவும் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் லூஸ் ஐடியா, நீ மீன் பிடிக்க வரணும், இல்லைன்னா சும்மா பார்க்க வரணும், ரெண்டுத்துக்கு இல்லைனா வேறு எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை மாமா, கொஞ்சம் நேரம் பரிசல் வேறு எங்கேயும் மூவ் பண்ணாமல் இந்த நடு தண்ணிக்குள்ளேயே நிறுத்திட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நடு தண்ணிக்குள்ளே நிறுத்தவா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு அவரும் நிறுத்திடுறாரு. அப்படியே நீங்கள் ஜிமினையே பார்க்குறீங்க. அவரும் அப்படி கொஞ்சம் நேரம் உங்களை தான் பார்க்குறாரு. பட் இருந்தாலும் இல்லை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் திரும்பிட்டு அப்படியே டைவெர்ட் பண்ண பார்க்குறாரு உங்களையும். பட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா சடனாக டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க. அப்படியே வந்துட்டு ஜிமினுக்கு பக்குன்னு ஆயிடுது, எங்கே மறுபடியும் விழுந்துருவாளோ அப்படிங்கிற மாதிரி, பையன் அப்படிங்கிற மாதிரி அதாவது கூப்பிடுறாரு, கையை நீட்டுறாரு. நீங்கள் பயப்படாத மாமா, நான் விழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையை நீட்டிக்கிறீங்க. அதாவது 2 கையை அப்படியே நீட்டி நின்றுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ 2 கையை அப்படியே நல்லா விரிச்சு வச்ச மாதிரி நீட்டி நின்றுட்டு உங்ககிட்ட ஒன்று பேசணும், நீங்கள் எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் விழுந்துருவோண்டி அப்படிங்கிறாரு. பரவாயில்ல எந்திரி அப்படின்னு சொல்லவும் விழுந்துருவோண்டி அப்படிங்கிறாரு. விழுந்துட்டா நீ காப்பாற்றுவல்ல, பரவாயில்ல எந்திரி அப்படிங்கிறீங்க. ஸோ கடவுளே, சரியான லூஸாக இருப்பா போலையே, என்னது தலையில இது விழுந்து அடிபட்டுருச்சு, அடி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. என்ன மாதிரியே கையை விரிச்சு நெல் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வேறையா அப்படின்ட்டு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற, யாராவது பார்த்தா கூட லூஸுன்னு நினைப்பாங்க அப்படின்னு ஜிமின் சொல்லவும், நீங்கள் நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை நல்லா நீட்ட சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டீங்க, டக்குன்னு அவரை ஹக் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே ஜிமினுக்கு இங்கே ஷாக் ஆகுது. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களை விலக்கி விட பார்க்குறாரு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கல நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அதாவது ஜிமினுக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் கூட உங்ககிட்ட கேட்டிருப்பாருல்ல, எப்படின்னா உனக்கு வந்துட்டு இங்கே ரிலேட்டிவெல்லாம் இருக்கோன்னு தெரியாதா, இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஃபோட்டோலலாம் பார்த்துருப்பாரு, உங்களோட அம்மா வரும்போதெல்லாம் ஃபோட்டோ காட்டுவாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எப்படா வருவா நேரில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் வச்சுட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருப்பாரு. உங்களை பார்த்ததுமே பிடிச்சிருக்கும், ஆனாலும் வந்துட்டு கொஞ்சம் விளையாடலாம் அப்படிங்கிறதுக்காக வண்டியில் ஏறு அப்படிங்கிற மாதிரி வேணுனே உங்களை இக்னோர் பண்ணுற மாதிரி, அவாய்ட் பண்ணுற மாதிரி, டென்ஷன் பண்ணுற மாதிரி பேசியிருப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்த ஊரே பிடிக்கலன்னு சொன்னங்காட்டிக்கு தான் அவர் வந்துட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சி கொஞ்சம் விலகி போயிருப்பார். என்ன தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்பாரு. பட் இந்த டைம் நீங்களே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸோ ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க, கையெடு அப்படிங்கிறாரு. நீங்கள் மாமா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன விளையாடியா நீ சிட்டியில் இருக்கிற பொண்ணு, நான் இங்கே இருக்கேன், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இந்த ஊரில் உனக்கு சுத்தமாக செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. இது நான் சொன்னேன்ல, அதனால நீ இப்படி சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், உனக்கு தான் இந்த ஊர் பிடிக்காதல்ல அப்படின்னு சொல்லவும், ஊரை விடுமாம்மா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
அது வந்து அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை சொல்லு, உனக்கு என்னை பிடிக்காம தான் நான் வந்ததுமே என்கிட்ட நீ அந்த மாதிரி ஒரு மாதிரி பார்த்தியா? அதுக்கப்புறம் என்னை வந்துட்டு கைப்பிடிச்செல்லாம் பேசுனியா? என் மேலே தோல் மேலே கைப்போட்டெல்லாம் பேசுனியா? என்னை மட்டுமே பார்த்துட்டு இருந்தியா? என்னோடய ஃபோட்டோலாம் உன்னோட ரூமில் ஒழிச்சு வச்சிருந்தியா அப்படின்னு எல்லாமே கேட்குறீங்க. ஸோ ஜிமினுக்கு இங்கே ஷாக்காக இருக்குது. இதெல்லாம் இவளுக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே முழிச்சுட்டே நிற்கிறாரு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் மேடம் இந்த அதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கியிருக்கீங்க. அப்படியே ஜிமினோடய உங்களே பார்த்துருக்காரு. நீங்கள் எனக்கெல்லாம் தெரியுமாம்மா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு, அது எதுவுமே தெரியாமல் நான் அன்றைக்கி அப்படி பேசிட்டேன், சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பரவாயில்ல, ஆனால் உனக்கு இங்கே செட் ஆகாது வயன், நீ சிட்டியில் வந்து பொண்ணு, நீ அங்கேயே யாரையாவது கல்யாணம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இரு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, டே உன்னை சும்மா விட மாட்டேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அடிக்க கையை ஓங்குறீங்க. ஸோ கையை ஓங்குறப்ப லைட்டாக பேலன்ஸ் இல்லாமல் கீழே வில பார்க்குறீங்க. நான் டக்குன்னு ஜிமின் வந்துட்டு உங்களை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் 2 பேத்துக்கு ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், நடு தண்ணிக்குள்ளே ஒரு குட்டி பரிசல்ல அப்படியே அழகாக தாவணி பாட கட்டிட்டு நீங்கள் அப்படியே ஜிமின் வந்துட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு அந்த ஒரு பொசிஷனில் வா ஓகேவா. ஸோ அப்படி தான் அப்படி நின்றுருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினையே பார்க்க, ஜிமின் அப்படியே உங்களே பார்க்க, அப்படியே தான் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் போயிருந்துருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஜிமின் கிட்டே பேச ஆரம்பிக்கிறீங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் என்னவோ பிடிக்கல தான், ஏன்னா நீ கொஞ்சம் ரூடாக நடந்த பயமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு போக போக ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவுமே நான் வந்துட்டு உன்னை விட்டு போக மாட்டேன், எத்தனை பேர் அந்த ஊரில் இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு ரொம்ப அவருக்கு ஹோப் கொடுக்குற மாதிரியே பேசுகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதெல்லாம் இல்லை வயன், அது வந்துட்டு அப்படிங்கிறாரு. இது வந்துட்டு சும்மா அந்த மாதிரி மழுப்பாதம்மா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக உன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன், அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், உனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா, நீ உன்னால் இங்கே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக இருக்க முடியும், ஏன்னா நீங்கள் இருக்கல்ல, நீ இருக்கிற இடம் எனக்கு சேஃப்டியாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அவரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு, நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அழகாக கணத்தில் ஒரு கிஸ், ஓகேவா. ஸோ அப்படியே அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணிக்குள்ளே வந்து கரைக்கு வரீங்க. ஸோ கரைக்கு வந்ததுக்கப்புறமா 2 பேரும் வீட்டுக்கு போகலான்னு அப்படியே ஜாலியாக கை கோத்துட்டே நடந்து பேசிகிட்டே வரீங்க. ஸோ பேசிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது தான் கையவே விடுறீங்க. அப்படி கையை விடும்போது கரெக்டாக உள்ளே வந்து பார்க்குறீங்க, உங்களோட டேடி அங்கே இருக்கார். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி எதுக்கு வந்திருக்காருன்னு தெரிலல்ல, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவர் வந்துட்டு வயன்மா எங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணல, நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிறாரு. நீங்கள் உங்களோட அப்பா பார்த்த ஹாப்பியில் அப்படியே ஜாலியாக இருக்கீங்க. அவரும் இங்கே தங்க போகிறாருன்னு நினச்சிருப்பீங்க. பட் அவர் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே செம ஷாக்காக இருக்குது. அதுக்குள்ளே லீவ் முடிஞ்சிருச்சா, லீவ் இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை வயன், நம்ம போகலாம், அவன் மட்டும் இங்கே இருந்துட்டு வரட்டும், அங்கே உனக்கு வந்துட்டு அடுத்து செமஸ்டர்லாம் வருதில்ல, ஸோ அதுக்கு கொஞ்சம் நிறையா திங்ஸ் எல்லாம் இது பண்ணணும். உன்னோட காலேஜ்லேருந்து கால் பண்ணாங்க, ஏதோ ஸ்போர்ட்ஸ் அதான் இருக்குது, எதுக்கோ சொல்கிறாங்கடா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, உன்னை காலேஜ் வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு கடுப்பாகுது, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அப்படிங்க ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி தான் 2 பேரும் மனசை விட்டு பேசியிருப்பீங்க, ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, 2 பேரும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே இப்போவே கையோட உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு உங்கள் டேடி வந்துட்டார். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அழுகையே வருது லிட்ரலி. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களோட அத்தை மாமாலாம் இருந்துட்டு எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, வந்ததும் போகலான்ட்டு, இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான்வெஜ்ஜெல்லாம் எடுத்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நைட் தான் உங்களால் இங்கே இருக்க முடியும், அதுக்கப்புறம் ஊருக்கு போனீங்க அப்படின்னா அடுத்த வருஷம்தான். ஸோ ஒரு மாதிரி ரொம்பவே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா இந்த மாதிரி வலிக்குது மனசு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரல, பேண்டு படுத்துகிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிமின் இருப்பார். ஸோ அவர் ரூம்க்கே போயிடுறீங்க. அங்கே போய் பார்த்தா அவர் அதுக்கு மேலே தூங்கவே இல்லை. எந்திரிச்சு அப்படியே ஒரு வாரமாக உட்காந்துட்டு தலையில் கை வச்சு உட்காந்துருக்காரு. நீங்கள் மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்குறாரு. இது பேசாத அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு கிட்ட போகிறீங்க. ஏன் யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா பாட்டு போட்டு மாமா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஐயோ ஏன் அப்பா இங்கே வந்தாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு அங்கே போகவே பிடிக்கல, நான் இங்கே இருந்துடவா, வீட்டில் பேசுகிறியா, காலையிலேயே நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு ஷாக்காக இருக்குது. நீ இப்போ தான் படிச்சுட்ருக்க, இன்னும் படித்து முடிக்க 2 வருஷம் ஆகும்ல, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் எப்படி கேட்கட்டும் அப்படின்னு கேட்குறாரு.
மாமா மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா கேளு மாமா, ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு மாமா, எனக்கு இங்கே போக பிடிக்கல, என்னால் ஒன்று விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களை ரொம்பவே சமாதானப்படுத்துகிறாரு. நீங்கள் ஓன அழ ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு தெரியல, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது, லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இவ்வளோதான் இப்படி கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தெரியலையே, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவரே யாரையும் லவ் பண்ணதில்லை. ஸோ அதனால் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல ஒயன் அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே லிட்ரலி கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு தான் இருக்கீங்க அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே. கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு மேலே ஆயிருக்கும். உங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே மனுஷனுக்கு போதும்னு ஆயிடுச்சு. அப்படியே ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அங்கேயே வந்துட்டு தூங்க வச்சுருப்பாரு. அப்படியே லைட்டாக நீங்கள் தூங்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்கள் பக்கத்தில் தூங்கிட்டு இருப்பாரு. கொஞ்சம் லைட்டாக விடியுது. ஸோ விடியிற டைம் வந்துட்டு ஜிமின் அலாரம் வச்சுருப்பாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னே எந்திரிச்சிடணும்னு சொல்லிட்டு அப்படியே கரெக்டாக ஒரு 4:30 காட்ட எந்திரிச்சாரு. ஸோ எந்திரிச்சு உங்களையும் வந்துட்டு எழுப்புறாரு. ஆனால் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அப்படியே ரூம் கதவை திறந்து பார்க்குறாரு. வெளியே யாராவது இருக்காங்களான்னு யாரும் இல்லை. அப்படியே வந்துட்டு உங்களை அழகாக தூக்கிட்டு போயிட்டு உங்களோட ரூம் கொடுத்துருப்பாங்களோ உங்களுக்கு, அந்த ரூமில் படுக்க வச்சு போத்தி விட்டுட்டு வந்துடுறாரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் உங்களை பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு. ஜிமினுக்கு மனசே இல்லை உங்களை விடுறதுக்கு. விடிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்க. அதை நினச்சா ஜிமினுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக தூங்கி எந்திரிக்கிறீங்க. தூங்குறப்போ ஜிமினை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தான் தூங்கிட்டு வந்திருப்பீங்க. அப்போ எந்திரிக்கிறப்போ அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஆசையாக பார்ப்பீங்க. ஆனால் அது வேறு ரூமு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமாக இருக்குது. ஒரு மாதிரி காலங்காத்தால் எந்திரிக்கிறப்ப நல்லா கலங்குது. கரெக்டாக உங்கள் டேடி வந்துட்டு கிளம்புமா அப்படின்ட்டு நிற்கிறாரு பேக்கோட. ஸோ நீங்கள் வேண்டாம் வெறுப்பா சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு வந்துட்டு அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமினியே தேடுறீங்க. அவரை காணோம். உங்களுக்கு எங்கடா போயிட்டாங்க, இந்நேரத்தில் எங்கே போயிட்டாங்க, நான் கிளம்புறேன்னு தெரிஞ்சு மாமா எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த மனுஷன் அங்கே உங்களை போகிறத பார்க்க மனசு இல்லாமல் மொட்டை மாடியில் போய் நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இப்போது ஒரு டேடி வந்துட்டு வேணுமா கிளம்பலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, எங்கேயுமே கிடைக்கல, ஜிமினே காணோம். அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் அந்த கேட்டெல்லாம் தாண்டி போகிறப்போ மேலே ஜிமின் நின்று பார்த்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஏதோ ஒரு வேளை மேலே கிட்ட இருக்காரான்னு பார்த்துருப்பீங்க. எதாச்சியாக பார்க்க கரெக்டாக ஜிமின் அங்கே மேலேன்னு உங்களே பார்த்துட்டுருக்காரு. பார்த்துட்டு உடனே நீங்கள் உங்கள் டேடி கிட்ட அப்பா இருப்பா ஒரே விஷயம், நான் ஒன்று மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேடியை முன்னாடி போங்க சொல்லிட்டீங்க. ஸோ உங்கள் டேடி இருந்துட்டு சரி ஓகே நான் முன்னாடி போகிறேன் அப்படின்ட்டு உங்களோட டேடியை உங்களோட மாமா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் நான் எடுத்துகிட்டு பின்னாடியே மாமா கூப்பிட்டு வந்து விட சொல்கிறப்பா, நீ போப்பா வந்தாரப்பா பஸ்ஸை பிடிச்சி வைப்பா, இந்த ஊரில் பஸ் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேடி அனுப்பிச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ஓடுறீங்க. ஸோ அப்படியே எப்படின்னா அழகாக இப்போ கூட பாவாடை தாவணி தான் போட்டிருப்பீங்க, ஜிமின் எடுத்து கொடுத்தது தான் போட்டிருப்பீங்க. அப்படியே அந்த பாவாடையில் தூக்கி பிடிச்சிட்டு ஓடுறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, இவ எதுக்கு இப்படி ஓடி வரா அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து நேராக அந்த மொட்டை மாடிக்கு தான் ஓடி போகிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, இன்னும் இங்கே தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்காரு. ஏன்னா பார்த்தா அழுதுருவோம் அப்படின்ட்டு. நீங்கள் போனதும் ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஏன் நீ இப்படி பண்ணுற, அவனை எவ்வளோ தேர்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இவ்வளோ நேரம் அடக்கி வச்சுருந்ததெல்லாம் என்ன பண்ண முடியும், கொட்டிடுறாரு. நான் இவ்வளோ வருஷனுக்காக வெயிட் பண்ண தெரியுமா, இப்போ தான் நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், இப்போ தான் 2 பேரும் நம்ம சேர்ந்த மாதிரி இருந்துச்சு, அடுத்த நாளே நீ இங்கேருந்து கிளம்புறேங்கிற, என்னால் இதெல்லாம் பார்க்க முடியல வயன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப அழுகையாக வருது. அப்போ எனக்கு உனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்குமா, அப்போ என்கிட்ட பேசியிருக்கலாம்ல, ஏன் என் வீட்டுக்கு வரலாம் அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் டைம் கிடைக்கல. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா, 2 வருஷம் தானே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அதாவது ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் என்னால் வெயிட் பண்ண முடியாது, கீழே வா, நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதெல்லாம் வேணாம் வயன், நீ படி, முதல்ல நல்லா படி அப்படிங்கிறாரு. மாமா வேணாம், எனக்கு படிப்பு வேணாம், ஒன்று வேணாம், ப்ளீஸ் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் இங்கேயே இருக்கேன், நான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி முதுகெல்லாம் தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தி அதுக்கப்புறம் சரி வயன் போயிட்டு வா, நான் மாமா வந்துட்டு அங்கேயே வரேன், ஓகேவா, உன்னை பார்க்க வரேன், எங்கேயாவது கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம், ஓகேவா, என்னோடய ஃபோன் நம்பர் உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறாரு. உங்களோட ஃபோன் நம்பர் ஜிமினுக்கு கொடுத்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அடிக்கடி பேசலாம், ஓகேவா, நீ தனியாக இல்லை, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லு, அடுத்த நிமிஷம் நான் அங்கே இருப்பேன், ஓகேவா, தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு ஜிமின் தான் உங்களை கூட்டிகிட்டு போய் விடணும். ஏன்னா உங்களோட டேடி வந்துட்டு உங்கள் மாமா கூப்பிட்டு போயிருப்பாங்க, நீங்கள் ஜிமின் கூட வரேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கு இப்போ லைட்டாக எதாவது டவுட்டாக இருக்குது, இவையே இப்படி அழுதுட்டு வந்த மாதிரி இருக்குது, ஏன் 2 பேரும் மேலேருந்து வராங்க, இவன் ஏன் அவள் கிளம்புறப்ப இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எதோ யோசிக்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு விட்டுறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு அந்த புல்லட்டில் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி உட்காந்துட்டு வரீங்க. அம்மா போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் படிக்கணும்ல, நீ நல்லா படி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள்
மாமா நான் போகல அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு கொண்டு வந்து உங்களை அந்த பஸ் ஸ்டாப்கிட்டே விட்டுறாரு. கரெக்டாக பஸ்ஸும் வந்திருக்கும். உங்களோட டேடி வந்துட்டு அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாரு. அங்கெல்லாம் வந்துட்டு பஸ்ஸு கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொன்னால் நிறுத்துவாங்க போல். அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க. நீங்களும் வந்தது வராதியமாக உங்கள் டேடி உங்களோட கையெல்லாம் பிடிச்சி பஸ்ஸில் ஏற்றி சைட்டில் உட்கார வச்சிட்டாரு. கரெக்டாக நீங்கள் அந்த விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே வண்டியை வச்சுட்டு அந்த வண்டியிலே உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே ஏக்கமாக ஜிமினை பார்க்குறீங்க. ஸோ ஜிமினும் ஏக்கமாக உங்களே பார்க்குறாரு. அவ்வளோதான். அப்படியே அந்த பஸ் போகுது. நீங்கள் எட்டி ஜிமினையே பார்க்க, ஜிமின் உங்களையே பார்க்க. இப்போது உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஜிமினுக்கு அது நல்லாவே தெரியுது நீங்கள் லிட்ரலி அலறீங்க அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே கேட்குது. உங்கள் டேடி அதை கண்டுக்கலை, ஆனால் உங்களுக்கு நல்லாவே கேட்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன் ஒயன், சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அவர் அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறமா லைட்டாக உங்களோட கண்ணுக்கு தண்ணியெல்லாம் வைப் பண்ணிக்கிறீங்க. ஸோ லைட்டாக கொஞ்சம் சிரிக்கிறீங்க. பட் இருந்தாலும் மனசில் அவ்வளோ வலியாக இருக்குது அவரை விட்டு பிரிஞ்சு போகிறது. ஏன்னா 2 வருஷம் நீங்கள் இந்த பக்கமே வர முடியாது. அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி 2 வருஷம் பார்க்காம இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சோகம். அதுக்கப்புறம் அவர் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுறேன், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனாக இருக்குது. அப்படியே ஜிமினியே பார்த்து டாட்டா காட்டிட்டு போகிறீங்க. ஸோ ஜிமினி உங்களுக்கு டாட்டா காட்டிகிட்டே நிற்கிறாரு. ஓகேடியா, ஸோ இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சத்தியமாக இது சேட் எண்டிங் கிடையாது, ஹாப்பி எண்டிங் தான். ஏன்னா 2 பேர் லவ் பண்ணுறீங்களே. ஸோ வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பாக இது சேட் எண்டிங் கிடையாது, ஹாப்பி எண்டிங் தான். அப்புறம் ரொமான்டிக் கேட்டிங்கல்ல, சீனியரே எனக்கு ரொமான்ஸ் வரலை, பட் இருந்தாலும் நான் ஒரு கிஸ் நல்லா அதில் வச்சுருப்பேன், ஓகேவா? அப்புறம் ஹக்கெல்லாம் வச்சுருக்கேன், அதுக்கு பேர் தான் ரொமான்ஸ். ஓகே, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே டியர், ஸ்டோரி இதோட முடிச்சுக்கிறேன். டாடா. நெக்ஸ்ட் வந்துட்டு கமெண்ட்ஸ் பார்க்கலாம் டியர். ஸோ மோஸ்ட்லி நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணியிருப்பேன். அண்ட் ஸோ இப்போ நான் பார்க்குறப்போ 2 கமெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ ராஜலட்சுமி டியர் உங்கள் கமெண்ட் தான் இருந்துச்சு. டியர் நீங்கள் வந்துட்டு சடன் மேரேஜ் வித் தாய் மாமா, ஏஜ் கேப்பு, வியூ பார்க்க ஒன் ஷாட் கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக இதை வந்து நான் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணிடுவேன். சண்டே உங்களுக்கு இங்கே ஒன் ஷாட் வந்துடும், ஓகேங்களா? ஸோ டோன்ட் வெரி, ரொம்ப நாள் கேட்டுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி, பட் கண்டிப்பாக சண்டே உங்களுக்கு போட்டுறேன். வேறு என்ன ஐயோ என்ன இது மறக்குது. ஓகே டியர், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒன் ஷாட் போட்டுறேன். வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணாலும் கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த ஒன் ஷாட் உங்களுக்கு போடுவேன். அண்ட் ராகவி டியர், குட் மார்னிங். எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த கமெண்ட்டை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ என்னென்னா நீங்கள் டெய்லியும் ஒன் ஷாட் பார்க்குறதுனால ஹாப்பியாக அந்த டே ஸ்டார்ட் ஆகுது, ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க. சத்தியமாக எனக்கு புரியலை. எப்படின்னா நான் பேசுகிறது முதல்ல எங்கள் அம்மாக்கே புரியாது, பட் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஷாக்காக இருக்குது. நான் பேச உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நிஜமாகவே நான் அதாவது அந்த ஒன் ஷாட் நான் போடுறதில் வந்துட்டு நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு ஹாப்பியாக ஆகுதா? அந்த டே உங்களுக்கு ஹாப்பியாக போகுதா? சத்தியமாக எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இந்த வேர்டெலாம் கேட்குறக்கே எனக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்குது. நான் எப்படி சொல்லட்டும், லிட்ரலி ஐம் கோனா க்ரை. ஓகே ராகவியா, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை ஹாப்பியாக வச்சுக்க தான் நான் ட்ரை பண்ணுவேன், ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வந்துட்டு ஒன் ஷாட் போட்டுறேன். இன்கேஸ் என்னால் ஒன் ஷாட்டே போட முடியலன்னா கூட ஒரு 1/4 மணி நேரமாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டார், ஓகேவா? உங்கள் டே ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா எனக்கு அதை விட வேறு என்ன விஷயம் வேணும், ஓகேவா? அச்சோ ராகவியா, தேங்க்யூ லவ் தராங்க சீனியரே. அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ட் உங்களோட என்றைக்கு ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்க? நாளைக்கா இன்றைக்கி ஏதோ சொன்னீங்கல்ல? நாளைக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 2 days கழிச்சு போவேன்னு சொன்னீங்களா? ஆமாம், அம்மாவுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் முடிச்சுட்டு போகிறேன்னு சொன்னீங்க. பத்திரமா போயிட்டு வாங்க, குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. போகிறப்போ சேஃப்டியாக போயிட்டு வாங்க. ஊருக்கு போனது சேஃபாக ரீச் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? மறந்துடக்கூடாது, நான் வெயிட் பண்ணுவேன். ஊருக்கு ரீச் ஆனது சேஃபாக ரீச் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட், ஓகேவா? அதுக்கப்புறம் கூட நீங்கள் 1 month கழிச்சு கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சேஃபாக ரீச் ஆகிட்டீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். வேறு என்ன, பத்திரமா இருங்க டியர். ராகவி டியர், நீங்களும் ஜாப் போகிறப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அண்ட் சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. அண்ட் ராஜலட்சுமி டியர், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒன் ஷாட் நான் போட்டுருவேன். நீங்களும் செம்ம ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஏன் இப்போ இதெல்லாம் சொல்கிறேன் எனக்கு தெரியல. ஏன்னா ராகவி டியர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு. ராகவி டியர், கண்டிப்பாக நான் உங்களுக்காக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், ஓகே? டியர், இந்த ஒன் ஷாட்டை நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக நிற்கிதுன்னு நினச்சிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி தான். அந்த நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வேர்ட் லாஸ்ட்டாக சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த வேர்டுக்கு சரியான வெயிட் இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு இதை இப்படி முடிச்சிருக்கேன். கண்டிப்பாக வயன் அண்ட் ஜிமின் 2 பேரும் சேருவாங்க அந்த 2 yearsக்கு அப்புறமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபீல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது பிரிவு கிடையாது, ஏன்னா இப்போ தான் அவங்கள பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக சேருவாங்க, ஓகேவா? ஸோ இது இன்கம்ப்ளீட் மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணிடாதீங்க, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் தான். ஏன்னா 2 தூரமாக இருந்தால் என்ன,
ஸோ அவங்க வேறு இடத்துல நம்ம வேறு இடத்துல இருந்தால் என்ன, நம்மளோட மனசு ஒன்றா தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி மீன் பண்ணி வச்சுருக்கேன். என் மனசு என்னைக்கு இந்த ஜெமினாக்க புரியுமா? சரி ஓகே, நான்லாம் இருக்கனால எனக்கு கூட இருக்க தெரியாது. இதை நினச்சாதான் எனக்கு மனசே வலிக்குது. ஐயோ, இங்கே ஒருத்தங்க, அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் தான் வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு இவரே நினச்சி உருகிட்டு இருப்பேனா, ஆனால் அங்கே ஒருத்தவங்களுக்கு இப்படி ஒருத்தர் இருக்கான்னு கூட தெரியாது. அதை நினைக்கிறப்போ மனசில் ஒரு வலி வருது பாருங்கள். அப்படி இருக்குது. சரி ஓகே, என் பழப்பம் இப்படி தான் போல். நான் காலங்காத்தால் புலம்புறேன். பாய் டியர், டாட்டா. ஐயோ, ஐ மிஸ் யூ ஜிமினா.